بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அக்துன் நிக்காஹ் என்கின்ற, அதாவது திருமண ஒப்பந்தம் என்கின்ற பகுதியில் ஒரு சில தலைப்புகளாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் ஆரம்பமாக மினிமம் வயதில்லை என்ன திருமணத்துக்கான, அடுத்தது வழி சம்பந்தமாகவும், மூன்றாவதாக சாட்சிகள் சம்பந்தமாகவும், நாலாவதாக அக்துன் நிக்காஹுடைய வார்த்தைகள் என்ன, எங்கே நடத்துறது, எப்படி நடத்துறது, அதனுடைய நிலைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்தோம். அதில் அக்துன் நிக்காஹுடைய அந்த நடைமுறை சம்பந்தமான விஷயத்தில் அக்துன் நிக்காஹுடைய நடைமுறை சம்பந்தமான விஷயத்தில் ஒரே ஒரு பகுதி விடுபட்டிருப்பதால் அதை சேர்த்து சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் மஹர் சம்பந்தமாக நான் சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அக்துன் நிக்காஹ் சம்பந்தமான விஷயத்தில் அக்துன் நிக்காஹுடைய வார்த்தைகள் என்ன, அது எங்கே நடத்தப்படணும், எப்படி நடத்தப்படணும் என்பது சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். அதில் அக்துன் நிக்காஹ் நடந்த பின்னால், அக்துன் நிக்காஹ் அதை நடத்தப்பட்ட பின்னால் அந்த இதுக்கும் அவர்கள் சேருவதற்கும் ஒரு கெப் இருக்கிற நிலைமையில் ஒரு அக்துன் நிக்காஹ் நடத்தலாமா என்பது சம்மந்தமாக சொல்லலை நாங்கள். அதாவது அக்துன் நிக்காஹ் நடந்தால் அடுத்த நாள் வலிமா, அதுக்கு அடுத்த நாள் வலிமான்ற லெவலில் தான் என்ன செய்யுது, திருமணம் நடக்கும். அக்துன் நிக்காஹ் நடந்து பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு தான் வலி, 2 பேரும் சேருவாங்க, 3 வருஷத்துக்கு பிறகு சேருவாங்க. இப்படி ஒரு அக்துன் நிக்காஹ் சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைமை என்ன? ஏன்னா இன்றைக்கு இந்த பல்கலைக்கழக உயர்கல்வி சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் இருக்கிறதுனால நிறைய அப்படி தான் நடக்குது. சரியா பொருத்தமான ஆள் அகப்பட்ட உடனேயே அக்துன் நிக்காஹ் பண்ணி வச்சிடுறது. அவர் என்ன செய்வார், உயர்கல்வி முடிச்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் வருவார், இவன் உயர்கல்வி என்ன செய்வா முடிப்பான் இருக்குது. அல்லது ஒரே யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களா இருந்தால் அது என்னது நிலைமை சிக்கலாக போகிற மாதிரி இருந்தால் 1ஆம் வருஷமே என்ன செஞ்சுருவாங்க, அதாவது இந்த 1ஆம் வருஷமே அக்துன் நிக்காஹ் என்ன செஞ்சிடும் நடந்துடும். அப்புறம் 4ஆம் வருஷம் யூனிவர்சிட்டி எல்லாம் முடிஞ்ச பின்னால் என்ன நடக்கும், அதாவது அவங்களுக்குரிய இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இப்படியான செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தா மார்க்கத்தில் அதில் அனுமதி இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம கையாளுறதுல கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை திருமணம் முடித்தது சம்பந்தமாக, தஸவ்வஜஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய பின்து சித் வ பனா பிஹா வஹிய பின்து திஸ் வ மாத அன்ஹா வஹிய பின்து சமான அஷரத் வலைட்டானே. அப்போ அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு திருமணம் முடிக்கக்குள்ள ஆயிஷா ரதியல்லாஹு வயது எத்தனை, 6 வயது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கைக்காக சேருகின்ற பொழுது 9 வயது, மௌத்தாகின்ற நேரத்தில் 18 வயது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவளுக்கு மௌத்தாகிற நேரத்தில் 18 வயது, முடிக்கிற நேரம் தான் 18 வயது. அங்கே மௌத்தாகிற நேரம் என்னது, 18 வயது. சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. இப்போ இதில் என்ன பார்க்குறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், நான் இந்த வயசில் அக்துன் நிக்காஹ் செஞ்சேன் என்று சொன்னால் நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட வாழ போகிறது இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட வாழ போகிறது இல்லைன்னு தெரியுமா இல்லையா, நேரத்தோடே தெரியும். ஏன்டா சிலர் சொல்கிறாங்கன்னா அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட செய்தி அவங்களுக்கு வயசு இல்லை தானே, அதனால் அந்த ஒப்பந்தத்தை பிட் போட்டாங்கன்றாங்க, அந்த குடும்பத்தில் சேர்றதை பிட் போட்டாங்க. சரி, பிட் போட்டாங்க, அவங்களுக்கு சூட்டபிள் இல்லாதனால பிட் போட்டாங்கன்றது ஓகே. ஆனால் அக்துன் நிக்காஹ் நடத்த முந்தையே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தெரியும் ஓக்கு வயது சின்னது, நானும் குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்யலாது, ஈடுபட முடியாது, இன்னொரு 33 வருஷம் என்ன செய்யணும், போகணும் என்று தெரியும். இருந்தும் ரசூலுல்லாஹ் அக்துன் நிக்காஹ் செஞ்சாங்களா இல்லையா, அது ஒரு வழிகாட்டல் தான். அது அப்படியான ஒரு தேவை, ஒரு சூழல் ஏற்பட்டால் அக்துன் நிக்காஹ் என்னது செய்வதற்கு தடை இல்லை. சுன்னத்தோ இதல்ல,
சுன்னத்தோ நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் என்று அர்த்தம் அல்லது. அனுமதி என்ன செய்து இருக்குது என்று இந்த செய்தியிலிருந்து விளங்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாலும் அது எங்களுக்கு வழிகாட்டல் தான். ரசூலுல்லாஹ் எதை செய்தாலும் வழிகாட்டல். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, எங்களுக்கு ஒரு தேவை இருந்தால், அதுக்குரிய அவசியம் ஒன்று இருந்தால் அக்கது நிக்கா நடத்துறதுல என்னது பிழை இல்லை. அது வந்து பல காரணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள் நம்மளுக்கு மிஸ் ஆகிடக்கூடாத காரணங்கள் இருக்கும், விளையிட்டானே குடும்ப ரீதியான காரணங்கள் இருக்கும், பல்கலைக்கழக ரீதியான காரணங்கள், உயர்கல்வி, தொழில் ரீதி, இப்படி 1000 காரணங்கள் என்ன செய்யும் இருக்கலாம். இந்த மாதிரியான செலவுங்க வந்து இந்த உறவை பலப்படுத்திக்கிறதுக்கு, இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்குள்ள உறவை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அந்த மாதிரி செய்வார்கள். அதற்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ஒப்பந்தம் நாங்கள் செய்ய போகிறோம்னா அதில் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடித்த பின்னால ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோட வீட்டில் வைக்கல. 6வது அந்த வயசில் அக்கது நிக்கா நடத்தின பின்னால ஒரு நாள் ஆயிஷா ரதியல்லாஹு என்னது அக்கது நிக்கா நடந்தாச்சு தானே, மனைவி தானே, நம்ம 9 வயசுலாம் சேருவோம் என்றாலும் நீங்கள் எங்களோட வீட்டிலே இருந்துங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லவும் இல்லை, அந்த வழிகாட்டல் நடக்கவும் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருந்தது அபூபக்கர் வீட்டில் தான், ரதியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரதியல்லாஹு வீட்டில் தான் ஆயிஷா ரதியல்லாஹு இருந்தாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்கணும், ஒப்பந்தம் நடந்தாலும் இவங்க வந்து இன்னொரு 2 வருஷத்துக்கு பிறகுதான் சேருவாங்கன்ற லெவலில் பப்ளிக்காக வச்சுக்கிட்டாங்கடா, தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கடா பரவாயில்ல. எப்படி அக்கது நிக்கா நடந்தாச்சு, ஒரே வீடு எடுத்துட்டாங்க, ஒரே வீட்டில் தான் வாழ போகிறாங்கன்னா அப்போ பரவாயில்ல. அப்போ வந்து என்ன தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இவங்க வந்து ஒரு வீட்டில் தான் வாழ போகிறாங்க, 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்கன்னா பிரச்சனை ஒன்று இல்லை. அப்படி இல்லாமல் இவர் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறாரு, அவள் இன்னொரு யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறாங்க, 2 பேரும் இன்னும் குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஜாயின் ஆகலை, ஒப்பந்தம் மட்டும்தான் நடந்திருக்கு. அப்படி என்றிருந்தால் மிச்சம் கவனமாக இருக்கணும் பெற்றோர்கள். ஒரு உத்தியோகபூர்வமான அடிப்படையில் இவங்களுக்கு திருமணம் முடித்ததை பப்ளிக்காக்கும் வரைக்கும். ஏண்டா ஏலானு நிக்கா நடக்கிறது வலிமாடு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கல்யாணம் பகிரங்கப்படுத்துறது வந்து எதில் வலிமாடு தான். அப்போ வலிமா ஒன்று தான் அந்த பகிரங்கம் என்றதை அறிவிக்கும். இது நடக்கிறதுக்கு முன்னால் இருவரும், அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு சந்திப்புக்கான வழிவகுக்காம இருக்கிறது நல்லது, ஹராம் இல்லை. அவங்க 2 பேரும் அதை பேசிக்கலாம், ஃபோனில் பேசிக்கொள்றதோ, அவங்க 2 பேரும் என்ன ஒப்பந்தம் நடந்தாச்சு, அக்கது நிக்கா நடந்த பின்னால் ஃபோனில் பேசிக்கொள்றதோ, அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குதோ பிழை இல்லை. நேரடியாக சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யணும், கொடுக்காம இருக்கிற அளவுக்கு நல்லது, ஹராம் இல்லை. ஏன் நல்லது தெரியுமா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன். சப்போஸ் இவங்க 2 பேரும் சந்திச்சு 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு பின்னால் திடீர்னு இவரும் ஆக்சிடென்ட்டில் மௌத்தாயிட்டார். இவர் யார், ஒப்பந்தத்தில் ஈடுபட்டவர், என்னது கணவன் ஆக்சிடென்ட்டில் மௌத்தாயிட்டார். 3 மாதத்தில் பார்த்தா இவன் ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறா, 3 மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறா. இவன் வந்து இல்லை நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள போகிறது ஒரு 50% ஆக்கள், இதை குறை சொல்ல போகிறது இன்னொரு 50% ஆக்கள். அப்படியா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து தொட்டிலில் பேசுகிறாரு, தொட்டிலில் நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு அப்படி இருந்து தொடர்பு கொண்டு இருந்து தான் இருக்குன்னு தான் அந்த சமுதாயம் என்ன செய்யுது, கொல்ல பார்த்துச்சு. எப்படி எவிடன்ஸ் உண்டது, குழந்தை பேசுதுன்னா இது என்னமோ ஒரு அற்புதம் என்று விளங்க வேண்டிய மக்கள் அதை என்ன செஞ்சாங்க, கொல்லத்தான் பார்த்தாங்க. ஏனென்றா அந்த சமுதாயத்துக்கு இவருக்கு யார் லிங்க் இருந்தே தெரியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கலைன்றதான் உலகத்துக்கு தெரியும். திருமணம் முடிக்காம எப்படி ஒரு குழந்தை வந்துச்சு, அவ அதை அற்புதம் பண்றதுக்கும் அதோட எவிடன்ஸை சொல்லி காட்டியும் என்னது, உங்களோட தாய் வந்து மோசமானவளாக இருக்கவும் இல்லை, உங்களோட தந்தை எப்படி இருக்கவும் இல்லை, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையில் ஈடுபட்டீங்க என்று சொல்லித்தான் கொல்றதுக்கு துடிச்சாங்க. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, இயன்ற அளவுக்கு ஒரு சமூக ரீதியான அங்கீகாரம் ஒன்று, நாங்கள் அதுக்குள்ளே ஈடுபடாத வரைக்கும் பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, சிலவங்க மிச்சம் கேள்வி எப்படி வரும்னா, திருமண பேச்சுவார்த்தை நடந்த பின்னால் ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னால் பேசலாமா இல்லையான்னு தான் நிறைய கேள்வி வரும். ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னால் மட்டுமல்ல, ஒப்பந்தம் நடந்ததுக்கு பின்னாலையும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் 2 பேரும் வாழ்ந்தாலே ஒழிய, சேர்ந்து வாழ போகிறோம்னு முடிவெடுத்தாலே ஒழிய, பிரிஞ்சு வாழ போகிறோமாக இருந்தால் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது என்னது, ஹராமாகாது. மார்க்க ரீதியான சட்டத்தில் என்ன செய்யாது, அது விபச்சார தண்டனையும் அப்படி இப்படியெல்லாம் ஆகாது. நம்ம மீது அவதூறும் கெட்ட எனது சிந்தனைகளும் வராமல் இருப்பதற்கு இந்த வரி தான் சரி. இல்லை உங்களுக்கு வந்து சேர்ந்தே ஆக நம்ம வாழணும்னா பப்ளிக்காக அறிவிச்சுட்டு என்ன செய்யறது, நாங்கள் குடும்பத்து வாழ்க்கையில் அந்த ஊட எடுத்துட்டோம், இந்த வாழ போகிறோம், ஒரே யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, வாழ்கிறாமட்டு என்ன செய்யுது. இது என்னென்னா உத்தியோகபூர்வமாக வாழ விருப்பமும் இல்லை, ஆனால் வாழவும் வேணும். இது வந்து என்ன செய்யாது, சமுதாயத்தில் சில தவறான சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யும், ஏற்படுத்தும். இந்த ஒரு அறிமுகத்தை நாங்கள் வச்சுக்கிறோம். ஏன்டா பேச்சுவார்த்தைக்கு பிறவே இந்த சமுதாயம் என்ன செய்யுது, நல்லா பழகிறதுக்கும் சேர்றதுக்கும் வாரத்துக்கும் போகிறதுக்கெல்லாம் விடுது. அதுலேயே நிறைய தவறு என்ன செய்யுது நடக்குது. பேச்சுவார்த்தையை போட்டுட்டு இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகு தான் திருமணம் நடக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மிஸ்யூஸில் டக்குன்னு அடுத்த மாதமே கல்யாணம் நடந்துடும்.
அடுத்த மாதம் என்ன செஞ்சிடும், கல்யாணம் நடக்கிற இடங்கள் இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கவனிச்சு என்ன செய்யணும்டா, பேச்சுவார்த்தைக்கு போகிற எந்த தொடர்பும் இருக்கப்படா நான் சொல்லிட்டோம் பார்த்தோம். ஆனால் அக்கது நிக்காவுக்கு போகிற தொடர்பு வைக்கிற இஸ்லாமிய ரீதியாக எந்த தடையும் இல்லை. அவர்கள் சேருவதோ எதுவும் தடை இல்லை. ஆனால் அந்த சேரன்னு முடிவெடுத்து பப்ளிக் அறிவிச்சு போட்டு தான் என்ன செய்யணும், வலிமாவோட கொடுத்தாச்சு, திருமணத்தை பகிரங்கப்படுத்திட்டாச்சு, 2 பேரும் குடும்பமாக வாழ போகிறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிறீங்க, இவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிறாரு, 2 பேரும் வேறு வேறு ரீதியாக வேறு வேறு இடங்களை சந்திக்கிறாங்க, இஸ்லாம் அனுமதிச்சதானே சந்திக்கிறாங்கண்டா, நாளைக்கு இவக்கோ அவருக்கோ ஏதாவது நடக்கலாம், இவக்கோ அவருக்கோ ஏதாவது என்ன செய்யலாம் நடந்து விட்டால் இது என்ன செய்யும், ஒரு பிரச்சனையாக என்ன செய்யும் மாறும். சப்போஸ் இவர் உசுரோடு இருக்கிறான்னு வைங்களே, நான் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு இவர் என்ன செய்ய விவாகரத்து பண்ண போகிறாரு. அவர் சொல்கிறா என்னது, இல்லை இவர் என்னோட என்ன செஞ்சிட்டாரு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார், இல்லைன்றாரு. மாற்றி விடலாம். எப்படி, இவருக்கு இன்னொரு ஆளுங்க தொடர்பு வைக்கிறேன், எனக்கு என்ன செய்ய நேரத்தோட தெரியும், அதனால நான் விட போகிறேன்னு மாற்றி சொல்லலாம். சொன்னால் என்ன நடக்கு, டிஎன்ஏ ஆய்வுக்கு வந்து ஒரு டாக்டர் மீதே ஏதாவது சொல்லலாம் தானே, டாக்டருக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. டிஎன்ஏ ஆய்வெல்லாம் வந்து ஒரு ஆளில் நம்பிக்கை தானே, டிஎன்ஏ கன்ஃபார்ம் அதை தீர்மானிக்கிறவர் யாரு, ஒரு டாக்டர், அவருக்கு சலுகை கொடுத்துட்டாண்டா கேஸ் முடிஞ்சுது. அதனால் நாங்கள் என்ன விளங்கணும்னா, ஒரு சமூக ரீதியான ஒரு அங்கீகாரத்துக்கு மிச்சம் கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் வந்து தலாக்குக்கு 3 மாதமெல்லாம் வச்சுக்கிற காரணம், டிஎன்ஏல என்ன வளர்ந்தாலும் அறிக்கையில் காட்டலாம் இவட வயிற்றுல எந்த விதமான கருவும் இல்லைன்னு சொல்லலாம். சமுதாயத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் சரி வராது. சமுதாயத்துக்கு வழங்கணும் 3 மாதமாக ஒன்றும் இல்லை, ரைட், இவ வந்து விவாகரத்து, அதுதான் அங்கே என்ன செய்யும் ஈடுபடும். அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்ச காரணம், அக்குது நிக்காவுக்கு பிறகு அவங்க சேரலாம் வரலாம் போகலாம் என்ற அனுமதியில் குடும்பமாக வாழ்றதும் இல்லை, ஆனால் தொடர்பெல்லாம் என்ன செய்யுது நடக்குது. இது பல ஆபத்துக்கு வழிவகுக்கலாம். அப்படி இல்லாமல் சப்போஸ் அல்லாவுடைய சான்ஸால் இவங்க அப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னா சந்தர்ப்பம் முடிஞ்சுது. ஆனால் மாறி நடந்தா குடும்பத்தில் பாதிப்புகள், அவதூறுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக ஈடுபடணும். அடுத்து அதில் சொல்ல நினச்சேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த திருமணத்தில் சில நிபந்தனைகள் சம்மந்தமாக சொன்னோம். இந்த 2 விஷயம் தான் அதில் விடுபட்டது. திருமணத்தில் நிபந்தனைகள் சம்மந்தமாக சொன்னோம். இந்த திருமணத்தில் நிபந்தனைகளில் தவறான ஒப்பந்தங்கள் இருக்குது. நிபந்தனை அடிப்படையில் நடக்கிற தவறான ஒப்பந்தங்கள், அதில் ஒன்றை தான் நான் சொன்னேன். 3 சொல்லப்பட வேண்டும். அதில் 1 நிக்காஹு ஷிகார், ஷிகார் என்ற திருமணம் என்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். சஹீல் புகாரில் 5112வது இலக்கம். ஒருவர் தண்ட மகளை முடிச்சு கொடுக்கறது, அவரோட மகளை இவருக்கு முடிச்சு தரணும்ன்ற நிபந்தனையில், அது ஒரு நிபந்தனை வச்சு அக்குது நிக்காஹ் நடத்தும். மகர் இல்லை உள்ளுக்கு, நடுவில் என்னது மகர் இல்லை. ஏன் மகர் இல்லை, இவர் அவருக்கு முடிச்சு தர நிபந்தனை அவர் ஏற்றுக்கண்டதுனாலையும், அவர் அவட மகளை இவருக்கு முடிச்சு தர நிபந்தனை ஏற்றுக்கண்டதுனாலையும், 2 இந்த மாதிரி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கண்டதுனால அவன் நடுவில் மகர் இல்லாமல் இந்த திருமணம் நடக்கிற முறை ஜாகிலிய காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த சிஸ்டம் என்னது இல்லை, இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் எப்படின்னா மாற்றி கட்டுறேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கிறது என்னதுன்னா, ஒரு சிஸ்டரையும் நானாக தானே பொறுப்பு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அவரோட சிஸ்டரை இவர் முடிக்கிறது, வளையிட்டானே இவரோட சிஸ்டரை அவர் முடிக்கிறது. இது அல்லாஹ் வலமி ஷிகாரில் வராது, நிக்காஹ் ஷிகாரில் வராது. காரணம் அது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடத்த 2 குடும்பம் ஒரு முடிவுக்கு வரும். அந்த 2 கல்யாணத்தையும் 2 பேருக்கும் தேவை இருக்குது, முடிச்சு வைக்கிற நிபந்தனை வரும். ஆனால் இங்கே ஜாகிலிய காலத்தில் அப்படி நடக்கல. ஜாகிலிய காலத்தில் மகருக்கு ஒரு வெயிட் இருந்துச்சு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஜாகிலிய காலமாக, இன்றைக்கி வெயிட்டே இல்லை. ஜாகிலிய காலத்தில் மகருக்கு ஒரு வெயிட் இருந்துச்சு. இந்த மகரை இல்லாமல் ஆக்கிறதுக்காக வேண்டி, எப்படி டியூட்டி இல்லாமல் ஆக்கிறதுக்கு, டெக்ஸை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடுறாங்களோ, அது மாதிரி திருமண டெக்ஸைக்கு தானே இந்த செக்ஷனை இல்லாமல் ஆக்கிறதுக்குன்னு பலவிதமான ஜாகிலிய முறைகளை கையாண்டிருந்தாங்க. அதில் ஒன்று தான் இது. நீங்கள் அதை முடிச்சுட்டாங்க, உங்களோட மகளை முடிச்சுட்டாங்க, நான் ஏன மகளை உங்களுக்கு முடிச்சுதான், நம்மளுக்குள்ள மகர் இல்லை என்று சொல்லி உரிமைகளை ரத்து செஞ்சுக்க நடக்கிற ஒரு திருமண முறை இருந்துச்சு. இஸ்லாமிய தடை செஞ்சுட்டு சில அறிஞர்கள் ரிசர்ச் பண்ணுறாங்க, அப்போ மகர் கொடுத்தா ஓகே ஆண்டு இஸ்லாம் உண்டை தடை செஞ்சுட்டு அதுக்கு வேறு வழி என்ன செய்யக்கூடாது, மகர் இல்லாமல் ஓகே ஆகிக்கும், மகர் இருந்தால் ஓகே ஆகிக்கும்னு சொல்லக்கூடாது. அந்த வடிவத்தை என்ன செஞ்சிடணும், கேன்சல் பண்ணிடணும். அந்த வடிவத்தை என்ன செய்யணும், இந்த முறையில் என்ன செய்யக்கூடாது, திருமணம் நடக்கக்கூடாது. இது நாங்கள் பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா நிக்காஹு தஹ்லீல், 2வது. இது நாங்கள் பெரும்பாவத்தில் பார்த்தோம். என்றாலும் இதில் சொல்லி ஆகணுமே, என்னது, அதாவது திருமண ஒப்பந்தம் நடக்கும், எல்லாருக்கும் தெரியும். அது என்னது, ஒரு ஃப்ரௌடான ஒப்பந்தம், பொய்யான ஒப்பந்தம் தெரியும் எல்லாருக்கும். என்ன, ஒருவர் 3 தலாக் முடிஞ்சிட்டு, 3 தலாக் அது எப்படின்றது விவாகரத்து சம்மந்தமான இதில் பார்க்கணும். 3 தலாக் முடிஞ்சிச்சு. 3 தலாக் முடிஞ்ச பின்னால் இவருக்கு ஐடியா வருது, அதே மனைவியை விவாகரத்து செஞ்சுள்ள அதே மனைவியை திருப்பி முடிக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனை வருது. ஏழுமா, முடிக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, இயற்கையாக அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் நடந்து விவாகரத்து முடிஞ்சாதான் என்ன செய்யலாம், இவர் திருப்பி
முடிக்கலாம். இது பெரும்பாலும் நடக்க சாத்தியம் குறைவு, இருக்கு சாத்தியம் குறைவு. அதுக்காக வேண்டி என்ன செய்யறான்னு சொன்னா திருமணத்தை செஞ்சு வைக்கிறது, போலியாக திருமணத்தை செஞ்சு வைக்கிறது. ஒரு திருமண ஃபார்மேட்டில் நடக்கும். எனது மகளை இவருக்கு முடிச்சு கொடுக்குற, அவர் சரியா ஒரு 65-70 வயசாகிங்க. யாருக்கு? அவருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுறணும் நாளைக்கு, சரியான அவர்கிட்ட அந்த ஒப்பந்தத்தை போட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சிருமேன்னா அவங்க ரெண்டு ஒரு நாள் இருக்கணுமே, நிபந்தனை தானே. இஸ்லாம் என்ன சொன்னா வெறும் அக்கதனிக்கா மட்டுமல்ல, ரெண்டு பேரும் அதாவது இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கன மாதிரி இருக்கணும். அப்படி நடக்காது. அவருக்கு நிபந்தனை எல்லாம் போட்டு ஒரு மாதிரியா ஒரு நாள் கழிஞ்சிடும். கழிஞ்ச பின்னால விவாகரத்து செய்யுங்க. அவர் விவாகரத்து செஞ்சிருவார். இதுக்கு சொல்ற நிக்காஹு தஹ்லீல், ஹலாலாக்கும் திருமணம். இதை செஞ்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் விளங்கிட்டா இதுபடி திருமண முறையை ஒரு விளையாட்டு மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. இதை ஒரு பெண் என்ன செய்யணும், ரோசப்படணும் இதுக்கு. ஆனால் அந்த பெண்ணும் இவரை திருப்பி சேரணும்னு நினச்சிட்டான்னு இதுக்கு ஓகேன்றான். எந்த மத்தையா செஞ்சு நம்ம அவரோட வாழ்வோம் அப்படின்ட்டு. சரியா ஃபோமேட்டை இவங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. எல்லாம் முடிச்ச பிறகு ரைட் அவங்க ரெண்டு பேரும் இப்போ சரி, ஏற்கனவே ஒரு இயற்கையான ஒரு திருமணம் நடந்துட்டு தானே, அப்போ அதனால மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டே பேத்துட்டாங்க. எப்படின்னு சொன்னால் லஅனல்லாஹுல் முஹல்லில வல் முஹல்லல்லஹு, ஹலாலாக்குகின்றவரையும் ஹலாலாக்கப்படுகின்ற எவருக்காக ஹலாலாக்கப்படுகிறதோ அவரையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாங்க அப்படின்னு. இந்த நடக்கக்கூடாது, இந்த விஷயம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சனிக்கிழமை வலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற சிஸ்டம் தான் இதெல்லாம். இதை வந்து நேரத்தோட இஸ்லாம் என்ன செஞ்சிரு, திட்டம் தீட்டி என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்துல சட்டத்தை பாயக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் ஏற்கனவே இதை தடை செஞ்சுட்டு. அப்போ இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்தால் நாங்கள் என்ன சொல்லணும், இஸ்லாமிய முறைப்படியே நடக்குது, அக்குது நிக்காலாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நடக்குது, வழி இருக்குது, பப்ளிக்காக நடக்குது. இந்த திருமணத்தில் கலந்து கொள்ளலுமா? குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நடக்குது திருமணம் ஒப்பந்தம், ஒரே வழிமாதான், எல்லாம் பஸ் தான் நடக்குது. இந்த திருமணத்தில் கலந்து கொள்ளலுமா? இல்லை. ஏன்? இது நடக்கிறதே அடிப்படையே பிழை. இது நடக்கிறது. அப்போ நாங்கள் நல்லா விளங்கணும், குர்ஆன் சுன்னா முறைப்படி என்று சொல்றது அந்த சூரத்து மட்டுமல்ல, அந்த பேசிக்கெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த திருமணம் இஸ்லாம் தடை செய்யுது. இது ஒரு அக்குது நிக்கா தான், இதை இஸ்லாம் தடை செய்த ஒரு முறை. மூன்றாவது, இது இன்றைக்கு அதாவது ஒரு எங்களை சம்பந்தப்படாதாக இருந்தாலும் கூட இது சொல்ல வேண்டிய காரணம் நிக்காஹுல் முத்தா, முத்தாத்திரம், டெம்பரரி மேரேஜ்னு சொல்லுவாங்க. மேரேஜ் இல்லை, அது விளங்கிட்டானே, அது எடல்ட்ரி தான், ஜினா தான். அதாவது தற்காலிகமான திருமணம் அப்படின்னு சொல்றாங்க தானே. இது வந்து இலங்கையிலலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க ஆங்கில பத்திரிகையினூடாக இதை கொண்டு வரதுக்கு, ஆனால் அது சாத்தியப்படாது. இது வந்து ஷியாக்கள் அங்கீகரிச்சிருக்கக்கூடிய ஒரு திருமண முறை. திருமண முறையில் அது விபச்சாரம் தான், அவங்க திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாகிலிய காலத்தில் பிரபல்யமாக இருந்தது, உலகத்தில் ஜாகிலிய காலத்தில் பிரபல்யமாக இருந்த முறை ரசூலுல், அதாவது இதுக்கு சொல்றேன்டா விவாகரத்து என்கின்ற எண்ணத்தில் திருமணம் முடித்தல். வணங்கிட்டானே, விவாகரத்தை பிளேன் பண்ணிக்கண்டு திருமணம் முடிக்கிறது, விவாகரத்தை பிளேன் பண்றது. இவட்ட நியத்தில் அது இருக்கக்கூடாது. விவாகரத்து பிளேன் திருமணம் முடிக்க கூட இருக்கக்கூடாது. மனிதன் அடிப்படையில் நாளைக்கே விவாகரத்து நடக்கலாம், ஒரு கிழமையில விவாகரத்து செஞ்சிடணும். வணங்கிட்டானே, இது என்னது, இதான் அந்த தற்காலிகமான திருமணம், இது கூடாது. அல்லது நியத்தில் இல்லாம ஒப்பந்தத்திலே நடத்துறது. எப்படி? ஒரு கிழமையில நான் உங்களை என்ன செஞ்சிருவேன், விவாகரத்து செஞ்சிருவேன், உங்களுக்கு இவ்வளோ மகர், இப்படி பேசினா அது ஆகவே ரெண்டுமே முத்தா திருமணம், இது ஆகவே கேடுகட்ட திருமணம். வணங்கிட்டா இந்த முறை வந்து அனுமதிக்கப்பட்ட திருமண முறை என்று சொல்லியும், இதான் இன்றைக்குள்ள ஒரே ஒரு இளைஞர்களுக்கான தீர்வு என்று சொல்லியும் இதை விபச்சாரத்தை பகிரங்கப்படுத்துறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது இந்த திருமண முறையை தடுத்தார்கள். ஹைபர்ல தடுத்தாங்கன்னு வரும், வணங்கிட்டா. ஆனால் சரியாக நீங்க அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் பொழுது இந்த திருமண முறை, ஜாகிலிய காலத்துல இந்த திருமண முறையை தடுத்தார்கள். தடுத்தார்னா விபச்சாரம்னு அர்த்தம். ரசூல்லாங்க அந்த காலத்துல அவங்க திருமண முறைன்னு விளங்கி வச்சிருந்தாங்க. ரசூல்லாங்க தடுத்தாங்கண்டா இதை விபச்சாரம். எப்படி சொன்னாங்கண்டா, அலா இன்னஹா ஹராமின் மின் யௌமிக்கும் ஹாதா இலா யௌமில் கியாமா, இன்றைய தினத்திலிருந்து மறுமை நாள் வரைக்கும் இது உங்களுக்கு ஹராம். இன்றைய தினத்திலிருந்து இந்த தற்காலிக திருமண முறை மறுமை நாள் வரைக்கும் ஹராம். வமன் கான அத்தா ஷையன் ஃபலா யஹுதுஹு, இந்த நிமிடம் யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை பண்ணிக்கிறீங்களோ, பணத்தை கொடுத்துறீங்களோ, யாரும் திருப்பி பணத்தை எடுக்க வேணாம், வந்துருங்க. நாங்கள் சொல்லலாம் வழங்கிட்டாங்க. யாரும் பணத்தை கூட என்ன செய்யக்கூடாது, ரிட்டர்ன் எடுக்கக்கூடாது, வந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தார்கள். ஜாஹிலி அந்த திருமண முறை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்றதை பார்க்குறோம். அப்போ இந்த 3 முறையும் அதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமான நிபந்தனை முறைகள். அக்குது நிக்கா வந்து இப்படியும் நடக்கும், இப்படியும் நடக்கும், இப்படியும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன, இஸ்லாத்துக்கு மாற்றமான முறைகள். இன்றைக்கு ஷியாக்கள் வந்து இதில் விரிவடைஞ்சு போய் ஒரு எல்லையற்ற நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டான். இந்த ஷியா இதில் முறையில் அது ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த டாபிக் வரேன். அதாவது யார் ஒரு பெண்ணுடன் இந்த தற்காலிக திருமண முறையில் ஈடுபடுகிறாரோ அவர் கஅபத்துல்லாவை 70 முறை தவாப் செய்யறதுக்கு சமன் என்று என்னது
அந்த அதாவது காஃபி என்ற புத்தகத்தில் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறான். அப்போ இது சும்மா இதை சொன்னாலே எனது இளைஞர்களுடைய உள்ளங்கள் மனிதருடைய உள்ளங்கள் அதில் போக பார்க்கும். இதில் இந்த ஆர்வம் வேற ஊட்டினா என்னது 70 முறை தவாஃப் செஞ்சதுக்கு சமானண்டா இது என்ன ஒரு பெரிய சுண்ணா முவக்கதா மாதிரி வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணா மாதிரி ஆக்கி விட்டாங்க அதை. அப்போ இது மார்க்கத்துக்கு முரணான முறை. இதெல்லாம் இந்த ஒப்பந்தமும் ஃபசாதாகும், திருமணம் என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆகிற ஒரு விஷயம். இதுதான் சுருக்கமாக அந்த அக்கது நிக்காவோட சம்பந்தப்பட்ட விஷயம். கடைசியாக அக்கது நிக்கால நிறைய இன்றைய சூழல் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைக்கேவ பல விதத்துக்களை சேர்த்த பார்க்குறோம். ஆதமையும் ஹவ்வாவையும் சேர்த்த மாதிரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜுலைகாவையும் சேர்த்த மாதிரியான துவாக்கள் எல்லாம் கேட்டு அது ஒரு அவருக்கு ஒரு துவா பிரார்த்தனை போகும் அந்த அக்கது நிக்கா மஜ்லிஸில். அந்த சேர்த்துன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை போகும். அப்போ அந்த பிரார்த்தனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பிரிஞ்சான்னு சேர்ந்தாங்க. அப்படி தானே? யூசுப் சுலைகான் இவங்க சொல்கிறாங்க சரியா. அவங்க சேர்ந்த முறை இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் சாரான்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துவாவை அப்படியே இவங்களுக்கு அப்ளை பண்ணால் அவங்கள மாதிரின்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சவரை பிரிஞ்சாங்க. கணவன் மனைவியாக இருந்தவங்க தானே பிரிஞ்சாங்க. அப்படின்னா இவங்க 2 பேருக்கு இடையில என்ன செய்யும், ஒரு பிரிவு ஒன்று என்ன செய்யும் வரும்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா மாதிரி என்ன கடைசியில் என்ன நடக்கும், அங்கே என்னது விவாகரத்து பிரச்சனை என்ன செஞ்சு நடந்து இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2ஆம் திருமணம் முடிச்சு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒப்படி துவா கேட்கக்கூடாது. அவருடைய திருமணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி மாதிரி சேர்த்து வைங்க துவா கேட்கலாமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி மாதிரி நீ சேர்த்து வை, அப்படி துவா கேட்கக்கூடாது. துவா என்ன பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அதான் துவா. இது இவங்களா கட்டி ஒரு துவா. அடுத்த இன்னமுள்ள பாட்டுக்கள் மெட்டுக்கள்ன்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த மாதிரி ஒரு திருமணத்துலேயே நம்ம கலந்து கொள்ளாதனால அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியும். வழங்கிட்டா சில சகோதரர்களை சந்திச்சு தான் இது என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஆனால் உண்டு வழங்கிக்கங்க, இந்த மாதிரி எதுவும் ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் நடக்கலை. திருமண முறை எதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துவாவை தவிர வேறு மாதிரியான எந்த சூரத்து நடக்கலைன்னு இவ்வளோ நேரம் நாங்கள் படித்த திருமண சம்பந்தமான ஹதீஸில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதை இங்கே சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக விளங்கலாம். ஆனால் இதில் ஆபத்து நடந்த மல்வான இந்த மாதிரி அதாவது இந்த தரீக்காவுடைய பிரபல்யம் உள்ள ஏரியாக்களை நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை காரை விட்டு இறங்கினோடனே பெரிய ஒரு இது போகும் மௌலூது உண்டு, தொப்பிகள்லாம் அட்டிச்சு போட்டு ஃபுல் ஸ்டைலில் விளங்கிட்டா பயங்கரமாக மாப்பிள்ளை என்ன செஞ்சிருவார், நம்ம கல்யாணத்துக்கு போகிறோமா வேற எங்கேயா போகிறோமான்னு நினைக்கிறவள பயங்கரமாக்கி விட்ருவாங்க. அது அவரும் பயந்து தான் போவார். எத்தனை சரத்திரிக்கோ எத்தனை பரலிக்கோ இதில் எப்படி காலை வைக்கணும் ஒன்றும் தெரியாது. அக்கது நிக்கா போகிறோன்னா அழகா போய் இறங்கி நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் என்ன செய்கிறோம், பேத்து இறங்கி அழகா பேத்து இருந்தால் ஒப்பந்தம் பண்ணி பயம் இல்லாமல் பேத்திக்கிறோம். அங்கே அப்படியே இல்லை, இறங்கினோடனே பெரிய ஒரு குரூப் நிற்கும், அட்டிச்சு ஹலராண்டு போகும். அல்லது ஒரு பெரிய அந்த ஒரு மௌலு இதெல்லாம் போக்கல் இவனுக்கு பயம் வருமா இல்லையா? இதில் என்னமோ நம்ம திருமணம் வேண்டாம் ஒரு பெரிய செக்ஷன் போல இதனே என்று அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுமே இல்லை. அங்கே இருந்து போட்டு மௌலவி பயானம் பண்ணுவார். அப்படி இப்படியெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியை வெட்டுக்கு அப்புறம் முடிச்சுக்கொள்றீங்களான்னு அதை தான் நந்திக்கிறேன்னா அங்கே இருந்து முழுசாக இந்த விதத்தில் செய்வாங்க. இது நிறைய வீடியோவில் எடுத்து நான் பார்க்குறோம். இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கிறது உங்களுக்கு சுருக்கமாகவே விளங்கும். இப்போ இந்த வாரம் சரியா அதான் மகர் சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட செய்திகள் தான். மகர் என்கின்ற பகுதி, நாங்கள் மகரோட அரபில் மகர் என்ற அர்த்தம். மகர் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமா அறிமுகப்படுத்தின விஷயம் உண்டு அல்ல, ஜாஹலிய மக்கள்கிட்ட வளமையிலே அது இருந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த மகரை அதாவது தௌரி, நம்ம தௌரியை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு தெரியுமா, பெண் ஆணுக்கு கொடுக்கறதுக்கு தான் தௌரியன்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் மகருக்கு இங்கிலீஷில் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம், தௌரி என்று தான். மகர் என்ற சொல்லிருக்கு தானே, ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்ற பொழுது ஒரு ஆண் கட்டாயமாக அவள் விரும்பி கேட்கின்ற பகுதியை ஒப்படைக்கணும் என்று இந்த வளமை ஜாகிலிய கால மக்கள்கிட்டயே என்ன செஞ்சு நிறைய இருந்துச்சு. மகர் என்கின்ற பகுதி இது திருமணத்துக்கான கூலி அல்ல, அவளுடைய அந்த கௌரவத்தை விட அந்த திருமணத்துக்கான கூலி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கறதன் மூலம் திருமணம் முடிங்கன்னு சொல்லிக்க மாட்டாங்க. அல்லது ஒரு இரும்பு மோதிரத்தை கொடுத்தா திருமணம் முடிங்கன்னு சொல்லிக்க மாட்டாங்க. பெண்ணுக்கு அதில் ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்குறது தான் அது. பெண்ணுக்கு ஒரு அந்தஸ்தும் கௌரவம் அதில் இருக்குது. அப்போ பெண்ணுக்கு தான் அதில் தீர்மானிக்கிற, பெண்ட கையில் தான் திருமண ஒப்பந்தம் இருக்குது. பெண் எனக்கு 4 லட்சம் மகர் தான் முடிப்பேன்டா, இவர் 4 லட்சத்துக்கு உழைக்க வேண்டியதான். யாரு வேறு எந்த வகையிலையும் அந்த பெண்ணுக்கு பாவம் இல்லை, அந்த பெண்ணுக்கு பாவம் இல்லை. அப்போ இஸ்லாம் திருமணம் அவங்களோட சைட்டில் உரிமையை பெருசாக கொடுத்திக்கிட்ட பார்க்குறோம், அவங்களோட சைட்டில் உரிமையை பெரிதாக கொடுத்திக்கிட்ட பார்க்குறோம். இந்த நடைமுறை ஜாகிலிய காலத்துலேயும் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது ஒரு உறுதிமிக்க, அதாவது இது இஸ்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு என்னது தலைகீழாக போய் ஆண் வாங்குற அளவுக்கு என்னது
ஆண் வந்து பொம்பளை ஆம்பளை ஆகிற அளவுக்கு ஆகிட்டு அவள் வந்து என்ன இவருக்கு மகரை கொடுத்து இவர் முடிக்கிற அளவுக்கு இவர் சொல்கிற அமௌண்ட் இருந்தால் தான் அவள் என்ன செய்வா திருமணம் முடிப்பா என்கின்ற அளவுக்கு மாறிக்குது. அப்போ இது ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பழக்க வழக்கம் அல்ல, நம்மளுக்கு சூழ உள்ள சமூகங்கள்ட்ட ஒரு பழக்க வழக்கமாகத்தான் இது இருக்கணும். ஏன்னா நான் மற்ற அரபு உலகத்தில் அங்கே இங்கே எல்லாம் பார்க்குறோம், அப்படி எந்த விதமான சிச்சுவேஷனும் இல்லை. மகர் என்பது ஒரு பெண் விரும்பினா கூட விட்டு கொடுக்கல, அது நல்லா விளைக்கணும். ஒரு பெண் எனக்கு மகர் வானம் என்று சொல்றதுக்கு உரிமை இல்லை. குர்ஆன்ல சொன்னால் அதுக்கு ஒரு செய்தியை நீங்க காட்டல. ஏதோ ஒரு வகையில் மகர் இருக்கணும். ஒன்றோ ஒரு பிரயோஜனமான கல்வியாக, ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கணும், அல்லது பொருளாக பணமாக சொத்தாக இருக்கணும். ரெண்டு வகையில் ஒரு வகையில் மகர் என்ன செய்யணும், இருந்துதான் ஆகணும். மகர் என்றது இருந்துதான். எந்த வகையில ஒரு பெண் சொல்ல முடியாது எனக்கு மகர் வானா, எனக்கு மகர் வானான்னு என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண் எப்பொழுதுமே சொல்லவே முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் எப்படி பெருமை அடிச்சுக்கிறாங்க தெரியுமா, எனக்கு தௌரி வானா, எனக்கு சீதன வானாடு. அவருக்கு நான் சீதன வானாடு தான் திருமணம் முடிச்சேன், என்னமோ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹக்கை இவர் வானான்னு சொன்ன மாதிரி விளங்கிட்டானே. உனக்கு இல்லை அது விளங்கிட்டா, அது ஒரு சப்ஜெக்டாகவே சொல்லக்கூடாது. அதை எதுக்கு சொல்லணும் தெரியுமா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் திருமணம் முடிச்சா இப்படி தான் முடிக்கணும்ன்றதை விளங்கப்படுத்த சொல்லணுமே ஒழிய மற்றபடி பெருமைக்காக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் மனைவிட்ட திருமணம் முடிச்ச ஒரு 10-20 வருஷத்துக்கு அதை தான் சொல்லிட்டுப்பான். பாரு நான் இத்தனை பேர் இளைஞர்கள்லாம் வாங்கி எனக்கு வாங்கி முடிச்சிக்கலாம், பெரிய வேலை இல்லை, ஆனால் ஏன் வாங்க முடிச்சேன் குர்ஆன் சுன்னாக்கு. ஆனால் நீ இப்படி என்ன தெரிஞ்சுக்க, நான் வேற எங்கேயா முடிச்சிருப்பேன். அப்படி இப்படின்னு அந்த மனைவிக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு மகர் வாங்காத பெருமை, இந்த சீதனம் வாங்காத பெருமதியை சொல்லிக்கண்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன செய்யும், பாவம் தான் எழுதப்படும். அவர் அடைய ஒரு சமூக ரீதியாக ஒரு தியாகம் செஞ்ச அடிப்படையில் இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு நடந்தால் அது ஒரு பாவமான விஷயமா அமையும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு மகர் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சூரத்துன் நிசால 4-5 வசனம், வஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு அவர்களது சதகாக்களை, அவர்களது தர்மங்களை, சதுகாத்துன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இந்த அவங்களுடைய மகர்களை மன விருப்பத்தோடு கொடுத்து விடுங்கள். 5 லட்சம் கேட்டு திருமணம் முடிக்க போறீங்கன்னு சொன்னா இவ்வளோ முடிச்சாக வேண்டிக்கிறதுக்காக மன விருப்போடு 5 லட்சத்தை என்ன செய்யக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. நிஹ்லாண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான்னா பெரிய அமௌண்ட் ஆகிக்கலான்னு அர்த்தம். மன விருப்பத்தோடு கொடுங்கன்னா 500 ரூபா மன விருப்பத்தோடு கொடுப்பானா இல்லையா, மன விருப்பத்தோடு கொடுப்பான். 5 லட்சமும் வரலாம்னு அர்த்தம். மன விருப்பத்தோடு கொடுத்து விடுங்கள். அவர்கள் மனம் விரும்பி உங்களுக்கு சில பகுதிகளை விட்டு தந்தால் சந்தோஷமாக நீங்க என்ன செய்யுங்க, மன விருப்பத்தோடு சாப்பிடுங்க. அவங்க விட்டு தந்தா, மற்றபடி என்ன செய்யலாது, உங்களுக்கு மகர்ல கையடிக்கவே இயலாது. திருமணம் அவளுக்கு கொடுத்த புறவை இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பின்னால் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு மகர்ல என்ன செய்யக்கூடாது, நாங்கள் கையடிக்க கூடாது. அது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்தது சூரத்துன் நிசா 127வது வசனம். அல்லாஹ் தஆலா அதாவது சூரத்துன் நிசால ஆரம்பத்தில் சொல்றானே, நீங்கள் வந்து 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ திருமணம் முடிச்சுக்கோங்க, பெண்கள் உங்களுக்கு விரும்பினவர்களை திருமணம் முடிச்சுக்கோங்க. அது எதுக்கு இறங்குது, மகர் பிரச்சனைலாம் இறங்குது. அனாதைகளை வளர்த்தெடுத்து பொறுப்பெடுத்து வளர்க்குற நேரத்தில் அவள் வந்து என்னது அஜினபியாக இருந்தா, இவரே திருமணம் முடிக்க நினைக்கிற, இவன் என்ன நினைக்கிறாருன்னா மகரை நான் என்ன செஞ்சிடலாம், கழிச்சு விட்டலாம், எனக்கு கீழே தானே வளர்ந்தவன், அதனால மகரை கழிச்சு விட்டலாம், சொத்து கூட நம்மளுக்கு என்ன செய்யும், பங்கா மாறிடும் என்கின்ற சிந்தனையில அனாதை பெண்கள் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. ஆனால் நீதியா நடக்கல. உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அனாதைகளுக்கு மத்தியில் நீதியாக நடப்பதை பயந்தால் வேற பெண்கள்ல 2-3 நாளா என்ன செய்யுங்க, கல்யாணம் முடிச்சுங்க. அனாதை பெண்கள்ல என்ன செய்வானா, திருமணம் முடிக்க வேண்டாம். அப்போ அல்லாஹ் மகர் சாப்டர்ல தான் அந்த வசனத்தை என்ன செய்யறான், இறக்குறான். அவன் மகருக்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இது வந்து சூரத்துன் நிசால 127. அல்லாஹ் அதை சொல்லக்குள்ள எப்படி சொல்றான்னா, அதாவது ஃபீ யதாமன் நிசா அல்லாத்தி லா துனஹுன்ன மா குதிப லஹுன்ன, அவர்களுக்கு எழுதப்பட்டதை அந்த அனாதைகளுக்கு கொடுக்காமல் நீங்கள் திருமணம் முடிக்க விரும்புகின்றீர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா எழுதப்பட்டதை என்ன சொல்றா, கடமையாக்கப்பட்ட விதியாக்கப்பட்டது அல்லாஹ் தஆலா எழுதிக்கிறான். உங்களுக்கு மகர் என்றது கடமை, அனாதையும் யாரோ மகர் என்றது கடமை. அதை கொடுக்காம நீங்க திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்க விரும்பி மகரை இந்த மாதிரி விரும்பல, நீங்க என்ன செய்யுங்க, சாப்டர் மாற்றி வேற ஏரியாவில் என்ன செய்யுங்க, அந்த அனாதை பெண்கள் எல்லாமே வேறவங்கள திருமணம் முடியுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நிசால 20-22 வசனத்தில் இன்னொன்று சொல்றான்ல, வ இன் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மக்கான ஜௌஜின், ஒரு மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அதாவது இன்னொரு மனைவி நீங்க அந்த இடத்தில் ஆக்க நினைத்தால், விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு முடிக்க நினைக்கிறீங்க, அப்படி முடிக்க நினைத்தால் பாருங்க, ஆத்தைத்தும் யஹதாஹுன்ன கின்தாரன், ஒரு கின்தார் என்றது ஒரு மாட்டுத்தோளால செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு பேகன் வைங்களே,
அப்படி ஒரு வரவிலக்கணம். அதனால சொல்றேன், அந்த பேக்குள்ள ஃபுல்லா தங்க நிரப்பி இருந்து விளங்கிட்டானே, இது அப்படியே நீங்க மகரா கொடுத்துக்கிறீங்க. மகரா கொடுத்துக்கிறீங்க. பிரியிற நேரத்தில் என்ன செய்யுது, நம்ம தலாக் பண்ண போறோம், மகர் என்ன செஞ்சிருவோம், திருப்பி கேட்டுருவேன். அவ்வளோ பெரிய மகர் கொடுத்து 500 ரூபாலாம் திருப்பி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கொடுத்தா என்ன செய்யணும் வரும், திருப்பி கேட்க வரும். அப்படி கொடுத்திருந்து, அப்படி நீங்க பெரிய ஒரு அமௌண்ட்டையே கொடுத்திருந்தாலும் ஃபலா தஹுது மின்ஹு ஷைஆ, ஒன்றையும் திருப்பி எடுத்துற வேணாம். தலாக் பண்ற டைம்ல, விவாகரத்து செய்கின்ற நேரத்தில் அதில் எதனையும் திருப்பி எடுத்து வர வேண்டாம். அத்தஹுதுனஹு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, எப்படி நீங்க அதை எடுப்பீங்க, பெரும் பாவம். அது பெரும் பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். பெரும் பாவம், அது ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு பெரும் பாவம். அடுத்த இந்த அத்துமீறல் எப்படி நீங்க எடுப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன வேணும், கின்தாரன், ஒரு பொற்குயலை கொடுத்திருந்தா கூட என்ன செய்யலாது, திருப்பி எடுக்க கூடாது. அப்ப மகர் என்றது ஒரு பெண்ணுக்கே உரிய ஹக் என்றது என்ன செய்யுது, விளங்குது. இன்னொன்று சொல்றா திருப்பி அல்லாஹ் தொடர்ந்து அதுலயே வகைஃப தஹுதுன, எப்படி எடுப்பீங்க மறுபடியும் கேட்கிறான் அல்லாஹ், எப்படி திருப்பி எடுப்பீங்க. வகத் அஃலா பஅதுக்கும் இலா பஅத், ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்டீர்கள். அகத்ன மின்கும் மீசாக்கன் கலீலா, உங்கள்கிட்ட பெரிய ஒப்பந்தம் எடுத்து தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பலமான ஒரு ஒப்பந்தம் எடுத்து உங்களை திருமணமே முடிச்சாங்க. நீங்க எப்படி திருப்பி எடுப்பீங்க, இதுல என்ன விளங்கு சொல்லுங்க பாவம். இப்ப இந்த வசனத்தை நினைச்சு பார்க்கல, இந்த ஸ்ரீலங்காட சிச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு பெருமதி இல்லாத மாதிரி விளங்குது. ஏன் சொல்லுங்க பாவம், வசனத்துக்கு பெருமதிக்குது. இங்க மார்க்க சட்டத்தை தலைகீழா வச்சுக்கிறாங்க. சீதனத்தை அப்படியே எடுத்து பாருங்க, நீங்க ஒரு வீடு ஒரு கார் அவங்க இப்படி கொடுத்திக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுத்திக்கிறாங்க. இவர் மகர் வாங்கிக்கிறான்னு வைங்களே, பெண்களுக்கு இந்த வசனம் இறங்கிது எப்படி இருக்கும், நீங்க வீடு கொடுத்தாலும் கார் கொடுத்தாலும் திருப்பி வாங்க வேணாம் என்ற மாதிரி தான் போயிருக்குது விளங்கிட்டா. இது இவர் மாறி நடக்க வேண்டிய சிச்சுவேஷன் இலங்கையில் என்ன செய்யுது, தலகில நடக்குது. அவ்வளவு பெருமதியான வசனங்கள் இவங்களுடைய செயல்பாடு இல்லாதனால மாறி வழங்குது. அப்போ மகர் என்றது ஒரு பெருமதி மிக்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, சூரத்துல் மும்தஹினால 10வது வசனம், வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹுஹுன்ன, காஃபிரான பெண்கள், அதாவது அந்த இஸ்லாம் காஃபிரான இடங்களை விட்டு முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர்களை வந்து நீங்கள் என்னது திருமணம் முடிப்பதில் தவறு இல்லை. தன் கணவன்மார்களை விட்டு வேண்டாமல் நீங்கள் வந்துட்டாங்கன்னு வைங்களே, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள திருமணம் முடிக்கிறது தவறு இல்லை. சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, இதா ஆதைத்துமுஹுன்ன உஜூரஹுன்ன, அவர்களுடைய கூலிகளை நீங்கள் கொடுத்து விட்டால், மகரை வந்து கொடுத்துட்டா அவங்களுக்கு என்னது தவறு இல்லை. அந்த இடத்துலையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மகர் என்றதை வலியுறுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறேன். ஏன் வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால வழி இல்லாதனால ஒன்றும் இல்லாமல் திருமணம் முடிக்க பார்ப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டா என்னது தவறு இல்லை. இது ஒரு விஷயம். இவ்வளோ நான் ஏன் சொல்கிறேன்டா, ஒவ்வொரு இளைஞர்களோட மனசுலையும் பதியணும் மஹர் என்றது எவ்வளோ முக்கியமான அம்சம். சஹீஹுல் புகாரில் பாருங்க, சஹீஹுல் புகாரில் 5148வது இலக்கம், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஒன்றும் இல்லாத ஆளா தான் மதீனாவுக்கு வாராரு, ஹிஜ்ரத் செஞ்சு வாராரு. கொஞ்ச காலத்தில் அவர் என்ன செய்கிறாரு, திருமணம் முடிக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாஷத்துல் உர்ஸ் ஃபரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாஷத்துல் உர்ஸ், திருமணம் நடந்ததுக்கான அடையாளங்கள் அவர் அந்த அந்த உடம்புல பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பாரு, சந்தோஷமா ஹேப்பி அப்படி தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குற. ஃபஸஅலஹு, ரசூலுல்லாஹ் கேட்குறேன், திருமணம் முடிச்சிங்களா, எவ்வளோ மஹர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னி தஸவ்வஜ்து இம்ரஅத்தன் அலா வஸ்னி நவாத்தின், நான் வந்து ஒரு தங்கம், சின்ன ஒரு தங்க இதை கொடுத்து என்ன செஞ்சேன், திருமணம் முடித்தேன். தங்க உருளை கொடுத்து நான் என்ன செஞ்சேன், அதாவது திருமணம் முடித்தேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள், இந்த அளவு தங்கம் கொடுத்து திருமணம் முடிக்கிறாங்கண்டா அந்த கொஞ்சம் காலத்தில் ஒரு வசதியானவராக மாறிக்கிறாரு. ரெண்டாவது அந்த அந்த பணம் கிடச்சி மகரை கொடுத்து தான் என்ன செய்கிறாரு, திருமணம் முடிக்கிறார். மக்காலின் வந்தவங்க இடத்துக்காக அவர் என்ன செய்யலை, மாறி திருமணம் முடிக்கல. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், மகர் என்றது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம், அது இல்லாட்டி திருமணம் இல்லை என்பது. அடுத்தது என்னன்னு சொன்னால், எப்படியெல்லாம் மகர் ஆகும்னு பாருங்கள். பொருள் மட்டுமல்ல மகர், உடுப்பு கொடுக்குறோம், நகை கொடுக்குறோம், ஒரு வீடு கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், இது மட்டுமல்ல மகர். எப்படியெல்லாம் மகர் ஆகும்டா, இப்போ இப்படி வைங்களே, உங்களுக்கு திருமணம் பேசுகிறாங்க, திருமணம் பேசக்குள்ள பெண் சைடால் சொல்கிறாங்க, எங்களுக்கு மகர் என்னென்னா இவர் 2 வருஷம் எங்களோட வீட்டில் இருக்கிற உடுப்பெல்லாம் கழுவி போடணும், இப்படி ஒன்று மகர் வச்சா நீங்கள் என்ன செய்வீங்க, இது ஆரம்பமே என்னது நல்லா இல்லை வணங்கிட்டானே வானான்றீங்க. ஆனால் இப்படி ஒரு மகர் வந்து அந்த லெவலில் இல்லாட்டியும் கூட இந்த மகரை பாருங்க அப்படின்னு சூரா கசஸில் மூசா சாதர் சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறா. மூசா அந்த 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 மத்தியன்ல இருக்கிறவர் சொல்கிறாரு, கால இன்னி உரீது அன் உன்கிஹக்க இஹ்தபன தையஹாதைனி அலா அன் தஜுரனி 8 ஹிஜ்ஜ், 8 வருஷம் நீங்கள் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்வதற்கு இணங்க நான் இந்த 2 பெண்களில் ஒருவரை உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன். மகர் என்ன, 8 வருஷம் வேலை செய்யணும்.
இப்படி ஒரு இஸ்லாம் வந்து அப்போ எந்த இடத்துல வச்சு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி கட்டங்களை ஒரு ஆண் வந்து ஃப்ரீயாக ஏற்றுக்கல மாட்டான். அதுக்குரிய சிச்சுவேஷன் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆனால் அதில் இடம் என்ன பார்த்தீங்க, இதில் வந்து சில நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. மகர் என்பது யாருடைய சொத்து? பெண்ணுடைய சொத்து, தந்தையுடைய சொத்து அல்ல, பெண்ணுடைய சொத்து. ஆனால் இங்கே வேலை செய்யணும்ன்றது யாருக்கு போக போகுது? இப்போ தந்தைக்கு தானே போக போகுது. ஆனால் நல்லா யோசிச்சவனுங்க தந்தைக்கு இல்லை, மகளுக்கு தான் போகுது. யார் ஆடு மேய்க்கிறது? அந்த ஆடுகளை மேய்ச்சி கஷ்டப்படுறதெல்லாம் யாரு? அந்த இவர் யாரை 2 பேரும் ஒரு ஆளை முடிப்பாரு, அந்த பெண்கள் தான். அப்போ அதை அப்படியே இவர் என்ன செய்யறார், அந்த வேலையை நான் செய்யறாதான் மகர். ஒரு 8 வருஷத்துக்கு என்ன செய்யணும், நான் செய்கிறேன் அப்படின்ற எடுக்கிறார். விரும்பினா நீங்க என்ன செய்யலாம், இன்னும் 2 வருஷம் கூட்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம் பண்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, இவர் தங்குறதுக்கு வழி இல்லாம போகலாம், இன்னொரு 10 வருஷம் என்னது இங்கே எரிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வர, அது உங்களோட விருப்பம். ஃபமின் ஐந்தி விளங்கிட்டா. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றா, நான் 8 முடிச்சாலும் சரி 10 முடிச்சாலும் சரி என் மீது குற்றம் இருக்க கூடாது அப்படி சொல்றதுக்கு ரீசன் இருக்கும். காரணம் அவர் 8ஆம் வருஷத்துல அவருக்கு வழிவகைகள் அமைய வாய்ப்பு இருக்குது, அல்லது அமையாம 10 வருஷம் இருக்க வேண்டிய வாய்ப்பும் இருக்கும். அந்த இருக்கிற காலம் ஃபுல்லாக என்ன செஞ்சிருவாரு, இந்த பொறுப்பை அவர் எடுத்துருவார். அவங்க 2 பேரும் செய்ய மாட்டாங்க, இவர் தான் என்ன செய்வார். அப்ப மனைவிக்குரிய ஒரு திருமணம் முடிக்கிறதுக்கு முந்தி உள்ள ஒரு கஷ்டத்தை பொறுப்பெடுக்கிறது மகர். நீங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறீங்க, அவ வந்து ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, அல்ல ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, அந்த வேலையை நீங்க பொறுப்பெடுக்கிறது மகர் தான். அந்த வேலையை நீங்க பொறுப்பெடுக்கிறது மகர்ன்றது அந்த வசனம் சொல்லுதா இல்லையா? அப்ப இது வந்து சூரா கசஸ்ல 27வது வசனம். அடுத்தது பாருங்க, சஹீஹுல் புகாரில 5276வது இலக்கத்தில் வருது. எப்படின்னா, இது வந்து விவாகரத்து சம்பந்தமான செய்தி, ஒரு பெண்ணை விவாகரத்து செய்யற செய்தி. ஆனாலும் அதில் அந்த மகர் சம்பந்தமான ஒரு செய்தி வார்த்தால் நான் சொல்றேன். அதாவது தாபித் இப்னு கைஸ் அவருடைய மனைவி, அதாவது உபை இப்னு சலூருடைய சகோதரியா மகளான்ற பிரச்சனை அதில் இருக்குது. அவ என்ன செய்யறான்னு சொன்னா, இவட மனைவி ஆகிக்கிறா. யார்? தாபித் இப்னு கைஸ்லே மனைவி ஆகிக்கிறா. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றா, யார் ரசூல் அல்லாஹ்வின் தூதரே, மா அன்கிமு அலா சாபித்தின் ஃபீ தீனின் வலா குலுக். நான் வந்து சாபித்திட விஷயத்தில், என் கணவர் சாபித்திட விஷயத்தில் நான் தீனையும் அல்லது அவருடைய பண்புகளை பற்றியோ குறை சொல்லலை. அதை 2 பற்றி நான் குறை சொல்ல, அவர் மார்க்கத்தில் சரலை நான் சொல்ல வரல, அவருக்கு கெட்ட பண்புள்ளவரோ அல்லது மார்க்கத்தில் குழுக்கில்லையோ சொல்ல வரல. ஏன்? ஹதீஸ்ல என்ன வருது, நீங்கள் திருமணம் முடிச்சு கொடுக்குறதாக இருந்தால் அவருடைய மார்க்கத்தையும் அவரது பண்பையும் பொருந்தி கொண்டா திருமணம் முடியும். அது 2 இவர்கிட்ட இருக்குது. அதில் நான் குறை சொல்ல வரல. இன்னி இல்லா அன்னி அஹாஃபுல் குஃப்ர, நான் நிராகரிப்பை பயப்படுகிறேன். நான் வந்து இது 2ல குறை சொல்லலை, நிராகரிப்பை பயப்படுகிறேன். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் அவங்க சொல்கிறாங்க, ஃபதருத்தீன அலைஹி ஹதீகத்தஹு, அவர் உங்களுக்கு மஹரா தந்த தோட்டத்தை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்குறான். இப்போ நீங்கள் தானே விட்டுட்டு போகிறீங்க, ஏண்டா இந்த வழியை இஸ்லாம் திறக்கலை. இந்த வழியை திறந்துன்னு வைங்களேன், பெண் விட்டாலும் திருப்பி கொடுக்க தேவையில்லமெண்டா ஒவ்வொரு பெண்கள் என்ன சொல்கிறார், 5 லட்சம் மகர், கல்யாணம் முடிச்சுட்டு இந்த ஆளை நான் விட்டு போகிறேன்றாங்க. முடிஞ்சுதானே, 5 லட்சம் அவக்கு தானே, அப்படி தானே. கல்யாணம் முடிச்சுட்டு நான் விட்டுறேன், எனக்கு சரி வராது அப்படின்னு மறுபடி திருமணம் முடிக்கிறது. என்னது 6 லட்சம் மகர், கல்யாணம் முடிச்சாச்சு, இவரை நான் எனக்கு விருப்பம் இல்லை விட்டாச்சுன்னா அப்போ 11 லட்சம் ஆயிரும். இப்படியோ நல்ல ஒரு கேபிட்டல் போட்டு என்ன செஞ்சிடலாம், பிஸ்னஸ் ஆகிரும். இது வேற துறைக்கு போகக்கூடாது. இஸ்லாம் அந்த கதவை மூடிச்சு. நினைக்கிட்டானே, மகர் உங்களோட தான் சொத்து, ஆனால் நீங்களா விலகி போனீங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம், நீங்களா விலகி போட்டீங்கன்னா திருப்பி கொடுத்துரும். இதுதான் ஒரு ஸ்பெஷலான இடம். அதாவது அந்த சைடு இந்த சைடில் உட்காகிற மாதிரி, இல்லைன்னா அது விபச்சாரம் மாதிரி போயிடும். திருமணத்துடைய அமைப்பு விபச்சாரம் மாதிரி போயிடும், சொத்துக்காக ஆயிரும். அதனால் ரசூலாங்கிற ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான்டா, தண்ட சொத்தையும் விட தண்ட மானத்தையும் தண்ட கற்பை மதிக்கிறவா இருந்தா நான் திருப்பி கொடுத்துருவேன்ருவா, நான் திருப்பி கொடுத்துருவேன்ருவா. சொத்தை தான் மதிக்கிறோன்னு இல்லை அப்படின்னா நான் இதுக்கிறேன்ருவா. சொத்து தான் பிரச்சனை. ஆனால் அவ சொல்றா ஃபகாலத் நாம், நான் திருப்பி கொடுக்குறேன். அப்போ அர்த்தம் என்ன, அவ வாழ்க்கையை விட பெருசாக நினைக்கிறா, சொத்தல சப்ஜெக்ட் இன்னைக்கு வாழ்க்கையை தான் பெருசாக நினைக்கிறான். இன்னொரு செய்தி, ரசூலாங்களுக்கு தெரிஞ்சுக்கி தோட்டம் கொடுத்த செய்தி. இல்லாட்டி ரசூலா உங்களுக்கு எவ்வளோ மகர் தந்தாங்கன்னு கேட்கணும். தோட்டம் ஒன்று கொடுத்தான்னா அப்போ அவ்வளோ மதீனால வந்து ஒரு பெருமதியான தோட்டம், மதீனால உள்ள ஒரு பெருமையான தோட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ரசூலாங்களுக்கு தெரியும் இது வந்து மகரா கொடுக்கப்பட்ட தோட்டம்னு தெரியும். அப்போ ரசூலாங்க கேட்குறாங்க, ஃபதருத்தீன அலைஹி ஹதீகத்தஹு, தோட்டத்தை திருப்பி கொடுப்பீங்களா? ஃபகாலத் நஅம், நான் திருப்பி கொடுப்பேன். ஃபரத்தத் அலைஹி வ அமரஹு ஃபஃபாரகஹா, திருப்பி கொடுத்த உடனே ரசூலாங்க சொன்னாங்க, என்னது, தலாக் பண்ணிருங்க, விவாகரத்து ஆயிடுச்சு. இப்போ இதில் நாங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், ஒரு தோட்டம் மகராக கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூலாங்க கேட்கல, என்னப்பா இது மகரை கொஞ்சம் நோமலாக வச்சுக்கோங்க, தோட்டம் விளையிட்டான் அப்படின்னு ரசூலாங்க சொல்லலை. ரசூலாங்க சொன்னாங்க, அது ஒரு இடத்துல சொன்னாங்க, அந்த இடத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் விளையிட்டா. அதாவது இந்த மாதிரி இடங்களை ரசூலா ஏன் தோட்டத்தை கொடுத்தீங்கன்றலாம் சொல்லலாம். அப்போ தோட்டத்தை திருப்பி கொடுத்துருவோன்னு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ சார் தோட்டத்தை திருப்பி கொடுக்குறது ஓகே, இவர் 4 வருஷம் 3 வருஷம் வாழ்ந்திருப்பார்,
அப்போ அதுக்காக எந்த பிரயோஜனம் தோட்டத்தை எடுக்கலையே? தோட்டம்னா நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கும், அது சும்மா ஒரு பெரிய கிரவுண்ட் ஆகிக்காது. ஹதீகான்னு வருது, பூந்தோட்டத்துக்கு தான் என்ன செய்யறது ஹதீகான்னு சொல்கிறா. அப்போ பழங்களோ அதோ இதோ நல்ல பிரயோஜனம் அடைகிற மரங்களோ நீங்கள் டோட்டலியாக யாருக்கு பொறுப்பு? ஹஸ்பண்டுக்கு கூட இவட அனுமதி இல்லாமல் என்ன செய்யலாது, தோட்டத்தில் வைத்து அங்கே இது பிக்க போகலாது. மனைவிட ரைட்டில் தான் அந்த 3 வருஷம் 4 வருஷம் அவன் மெயின்டைன் பண்ணிப்பா. அப்போ பிரயோஜனம் அடைஞ்சுதான் என்ன செய்வா, இருப்பாண்டு விளங்குது. இன்னொரு செய்தி என்னென்னா, இவர் சொல்கிற என்னென்னா அஹாஃபுல் குஃப்ரை நான் பயப்படுகிறேன்னாங்க. அது வந்து இறை நிராகரிப்பல்ல. இது ஹதீஸில் பார்க்குறோம் சில அறிவிப்புகள்ல இவர் வந்து என்னது அந்த பெண்ணுடைய மனதுக்கு ஒரு விருப்பமான ஒரு ஆணாக என்ன செய்யலை இருக்கல. தோற்றத்தில் கொஞ்சம் அல்லாவுடைய பார்வையில் எந்த இதுவும் இல்லை, ஆனால் மனிதன் விரும்பணுமே அந்த மாதிரி தோற்றம் இல்லாமல் இவ வெறுக்கிற அளவில், இவருக்கு அவரோட தொடர்ந்து நெருக்கமாக ஈடுபடுற அளவில் இல்லை. அதனால் இவன் என்ன செய்தா விட்டாண்ட செய்திகள்லாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அல்லாஹு அலம் ஏதோ தோட்ட மகராக கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்த சுனன் அபூதாவுதில் 2107 இலக்கத்தை பாருங்க. ஒரு செய்தி உண்டு, அதாவது உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா நஜ்ஜாசி மன்னன் வந்து, அதாவது உங்களுக்கு தெரியும் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர், அபு சுஃபியான்ட மகள். நஜ்ஜாசி மன்னன் அந்த பிரதேசத்தில் தான் யார் இருந்தா, ஹபசால் அபிசீனியால தான் உம்மு ஹபீபா இருந்தாங்க. அவருடைய கணவராக உபைதுல்லா இப்னு ஜஹஸ் இருந்தார். யாருடைய உம்மு ஹபீபாவுடைய கணவராக உபைதுல்லா இப்னு ஜஹஸ் இருக்கிறார். அவர் மௌத்தாகிறாங்க. அவர் வந்து மௌத்தாகிறாரு. அவர் முர்த்ததா மௌத்தாயினார்லாம் சொல்லுவாங்க, அது ஆதாரமற்ற செய்தி. அவர் அங்கே மௌத்தாகிறாரு. உம்மு ஹபீபா அங்கே தான் இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நஜ்ஜாசி திருமணம் முடிச்சு வச்சது வலிமா அப்படி இப்படி நிறைய செய்தி வரும். ஆனால் ஒரே ஒரு செய்தி அதில் ஆதாரபூர்வமானது. நஜ்ஜாசி மன்னன் நபி அவர்களுக்கு பகரமாக அவர் வழியாக தான் நிற்கிறார். இப்போ அவர் ஆட்சியாளர் தானாங்க. அவர் வந்து அந்த பகரமாக மகர் ஒன்று கொடுத்ததாக. எவ்வளோ மகர் என்று சொன்னால், அதாவது 4000 என்னது மகர் கொடுத்த என்னென்று வரல 4000 திர்ஹமாக இருக்கணும். மனைவிட்டா மகராக கொடுத்து திருமணம் முடித்து வைத்ததாகவும், பொறுப்பில் நின்று திருமணம் முடிச்சு வச்சதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மதீனாவுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்து தான் ஒரு செய்தி வருது. அபூதாவுதில் 2107 இலக்கம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த மகரல்ல இது. நம்மளோட சார்பாக பெண்ணுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டியது ஆட்சியாளராக நின்று என்ன செய்கிறாரு, ரசூல் ஒரு ஆட்சியாளர் தானே, இதுக்கு ஒப்படைக்கப்பட்டதாக ஒரு செய்தி வருது. இது சஹீஹான செய்தி. இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி. அபூதாவுத். மற்றபடி நிறைய செய்திகள் வரும், எல்லாம் ஆதாரபூர்வமற்ற பலகீனமான செய்திகள். அடுத்தது வந்து கடைசியாக மகர் வந்து மிச்சம் கூடி போகிறது, அமௌண்ட் கூடி போகிறது. இப்போது இலங்கையில் எல்லா பெண்களும் மார்க்கமெல்லாம் வழங்கி மகரை கூட வைக்க ஆரம்பிச்சோம். 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம்னு வச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? அவ்வளோதான். நினைட்டானே அந்த திருமண லைஃப் பாதிக்கப்படும். ஒவ்வொரு ஆம்பளையும் திரும்ப இப்போ முடிக்கிறதே 32-30 ஊடு காரணத்தை வச்சுக்கிட்டு, அப்போ 42 கல்யாணம் முடிப்பாங்க. நினைட்டாங்க 5 லட்சம் சம்பாதிக்கணும் மகர் கொடுக்கறதுக்கு. இன்றைக்கு சவுதியில் உள்ள பிரச்சனை அதுதான். சவுதி அரேபியாவில் உள்ள பிரச்சனை வந்து இதுதான். இப்போ சவுதியாவில் பல சிக்கல் போகுது. அஸ்ஸவாஜுல் மிஸ்யார்ன்ற ஒரு திருமண முறை வந்திருக்குது. அது என்ன திருமண முறை, நான் புதுசாக அறிமுகப்படுத்துறேன் இல்லை, ஒரு பெண்ணிட்ட எல்லாம் இருக்குது, வசதி கிசதி எல்லாம் இருக்குது. ஆனால் அவள் விரும்புகிறா என்னது, ஒரு ஆணை திருமணம் முடிக்கணும். சாதாரணமாக என்னது, ஒரு சாதாரண சின்ன மகரோட திருமணம் முடிக்கணும்னு விரும்புகிறேன். எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் கணவன்மார்கள் வந்து என்னது அந்த சவுதியோட சிச்சுவேஷனுக்கு அப்படி ஆகல முடிக்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து அந்த மகர் கொடுத்து அப்படி பழகினதால் ஒரு சாதாரணமாக வந்து என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள். இப்போ இந்த மாதிரி நிலையில் ஒரு பெண் அவள் தான் செலவழிப்பா, அவள் தான் பொறுப்பெல்லாம். ஆனால் ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறது அனுமதியா இல்லையா? சவுதி ஜமியத்துல் உலமா அது கூடும் வணங்கிட்டானே, ஹலால்னு ஃபத்துவா கொடுத்துக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால் ஹலால் தான். மார்க்க ரீதியாக இவர் ஏதோ நிர்பந்திக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு சிச்சுவேஷன் வந்து உனூசான்ற 40 வயசு 35 வயசு 50 வயசுன்னு ஆகுது, திருமணம் முடிக்கிறாங்க. இல்லை ஏன், இப்போ இவங்க வந்து இவங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் வந்து அங்கே அவங்களுக்கு மகர் கொடுக்குற ட்ரையில தான் அங்கே இருக்குது. ஏன்னா மகர் என்பது தான் நாங்கள் பிரபலியமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெண்கள்லாம் அங்கங்கெல்லாம் ஆங்காங்கே ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பெண்கள் இப்படி ஒரு திருமண முறையில் முடிச்சா இது கூடுமா கூடாதான்னு ஒரு பிரச்சனை என்ன செய்யுது போயிட்டு இருக்குது. அது இன்னொரு மசாலா. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மகர் என்பதை இஸ்லாம் வந்து பெண்ணுக்குரிய தனி ஹக்காக கொடுத்தாலும் திருமணத்துடைய ஒழுங்குகள் பாதிக்கின்ற அளவுக்கு பெண்கள் அதில் ஸ்ட்ரிக் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அப்படி காட்டினா பாதிப்புகள் நடக்கும். உதாரணமாக ஒரு பெண்ணை ஒருவன் மனமாறு விரும்புகிறான் திருமணம் முடிக்கணும் மார்க்கத்துக்காக எல்லாம், அப்போ சொல்கிறான் மகர் 20 லட்சமும் ஒரு ஊடும் 2 காரும் தந்தால் தான் என்ன செய்வேன் நான் முடிப்பேன்றான். இவன் என்ன செய்வான், முட்டிக்கணுமன்றதுக்காக வேண்டிய பாடுபடுவான். உழைச்சி கிளச்சி எல்லாம் ஒத்தேடி ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் முடிப்பான். அந்த திருமணம் வந்து ஒரு அவ்வளோ பெரிய நட்போட ஈக்காது வணங்கிட்டானே. ஒரு 3-4 மாதம் ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யும், அது போகும். அதுக்கு பிறகு நீ என்னையே பாடுபடுத்தினவள் தானே நீ அப்படின்னு சொல்லத்தான் செய்வான். நான் அங்கே போய் என்ன பாடுபட்டேன் தெரியுமா இந்த 2 காரை வாங்குறதுக்கு அப்படின்னு வட்டியிலெல்லாம் உழப்பாத்தேன்.
அப்படின்னு இது தெரிஞ்சுக்க நான் ஒரு காரை விட்டு ஒரு கரத்தை கூட தந்திரிக்க மாட்டேன். அப்படி இப்படி என்ன செய்வான், சும்மா பிரச்சனை உண்டாகும், நடக்கும். விளங்கிட்டானே, இது இந்த மகர கூட்டக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ மகரை வந்து கூட்டுறது பெண்களோட உரிமையில் உள்ளது. ஆனால் பெண்கள் பார்க்கணும் எது நலவு. விளங்கிட்டானே, என் வாழ்க்கைக்கு எது நலவு. நம்ம மகரண்ட ஹக்கை பயன்படுத்தணும். அதே நேரத்தில் திருமண ஒழுங்கல் பாதிக்கப்படுற அளவு இருக்கவும் கூடாது. இப்போ பாருங்க, சஹீ முஸ்லிம்ல வருது 1426வது இலக்கம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட்ட கேட்குறாங்க. அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்றவர் கேட்குறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே, கம்கான சதாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோட மகர் எவ்வளவா இருந்துச்சு, ரசூலுல்லாஹோட மகர் எவ்வளவா இருந்துச்சு. கால கானத் கான சதாக்குஹு லி அஸ்வாஜிஹி 12 ஊகியத்தன் வனஷா. நஷ் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மனைவிமார்களுக்கு கொடுத்த மகர் வந்து சதாக், மகர் வந்து 12 ஊக்கியா, 12 ஊக்கியாவும் நஷ்ஷும். ஆனாயிட்டா 12 ஊக்கியாவும் நஷ்ஷும்டா என்ன, இன்றைக்கு அரபு நாட்டில் வைத்து 12 ஊக்கியாவுக்கு ஒரு சாமம் கேளுங்க. ஊக்கியான்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஊக்கியான்றது அன்றைய கால முறையில் வழங்கப்பட்ட ஒரு நடைமுறை. ஊக்கியான்றது 40 திர்ஹம். ஒரு ஊக்கியா வந்து 40 திர்ஹம். அப்போ 12 ஊக்கியா 10 போடுங்க 400 இங்கே, அதாவது 12 அப்போ 2 அப்போ 480 திர்ஹம். நஷ்ன்னு சொல்கிறாங்க. 480 திர்ஹமும் ஒரு நஷ்ஷும். நல்லா வழங்கிங்க. 12 ஊக்கியா. அப்போ ஒரு ஊக்கியா வந்து 40 திர்ஹம்ண்டா 10க்கு 400, 12க்கு 480. 480 திர்ஹம் வனஷ். அப்போ 480 திர்ஹமும் நஷ்ஷும் என்றாங்க. சொல்லிட்டு காலத் அத்தத்ரி மன் நஷ். அப்போ அதுக்குள்ளேயே நஷ் வலை கொழிஞ்சிட்டு. நஷ்ஷண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆயிஷா அவங்க கேட்குறாங்க அபூ சலமாட்ட. அப்போ அர்த்தம் என்ன, அந்த ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள நஷ்ஷண்ட வழக்கு இல்லாமல் போயிட்டு. அப்போ கேட்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க குல்துலா தெரியான்றார் அவர். நஷ்ஷன்ற காலத் நிஸ்பு ஊக்கியா, ஊக்கியாட அரவாசன்றாங்க. அப்போ மொத்தம் எத்தனை, 500. சரியா? ஊக்கியாட 12 ஊக்கியாவும் ஊக்கியாட அரவாசியும் என்ன, இது 480 வருது. 1 40 மேனி பார்த்தா 480, அட் ஹாஃப் 40 ஹாஃப் வந்து 20, அப்போ 500 ஊக்கியாண்ட ஃபத்தில்க 500 திர்ஹம். அப்போ இது வந்து என்னது 500 திர்ஹம். ஃபஹாதா சதாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஸ்வாஜி. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னை மனைவிமாருக்கு கொடுத்த என்னது மகர் அப்படின்றாங்க. இப்போ இதில் அளந்து பார்த்தோம்னு சொன்னால் சட்டப்படி அண்டைக்குள்ள ஒரு திர்ஹத்துடைய வெயிட், ஒரு திர்ஹம் என்றது லேபல் அடித்து பெருமதி கொடுக்கறது இல்லை. திர்ஹம் தன்னகத்தே வெள்ளி பெருமதி, அது வெள்ளி. அதுக்கு தனி ஒரு வெயிட் ஒன்று இருக்குது. இன்றைக்கு இந்த 1000 ரூபா வந்து 2000 ரூபாய்க்கு விற்கலாமா? 1000 ரூபா 2000 விற்கலே. 1000 பெருமதிலேன்னு எல்லாருக்கும் தெரியும். 1000 ரூபா பெருமதிலேன்னு தெரியும். 1000 பொருளுக்கு தான் பெருமதின்னு தெரியும். அப்போ அங்கேக்கு திர்ஹம் தன்னகத்தை வெயிட் கொண்டு வர அம்சம். அப்போ ஒரு திர்ஹம் என்றது பார்த்தோம் 2, அதாவது 2.975, கிட்டத்தட்ட 3 கிராம். விளையாடானே, அன்றைக்கு உள்ளது வந்து 3 கிராம் வெள்ளிக்கு சமம். 3 கிராம் வெள்ளிக்கு சமம். அப்போ சவுதி ரியால் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ மொத்தம் எத்தனை 500 திர்ஹம் வருது. இப்போ 500 திர்ஹமும் 2.9 வச்சுக்கோங்களேன். 3 அதாவது கிராம் வெள்ளி என்று நீங்கள் வச்சுக்கினீங்கன்னு சொன்னால் 500க்கு நீங்கள் பாருங்க பார்ப்போம் 1500 வருது. அங்கே வந்து 1 கிராம் வெள்ளி வந்து 1 ரியால். சவுதியில் 1 ரியால், சவுதியில் 1 ரியால். அப்போ 1500 ரியால்னு வைங்களே. இலங்கை சல்லிக்கு எப்படி வரும்? 45,000 ரூபா வரும் மகர். வணங்கிட்டானே, 45,000 ரூபா மெக்ஸ், நல்ல கணக்கான ஒரு அம்சம். 45,000 ரூபா வரும். வணங்கிட்டானே உங்களுக்கு. அதாவது 500 ஒவ்வொரு திர்ஹமும் 2. அந்த அதில் போட்டி 2.975 3 வச்சுக்கொள்வோம். அதுக்குள்ளே போய் அந்த தசத்துக்காங்கள போனால் பெரிய அம்சம் வணங்கிட்டா ஒரு அளவில் தான் நிற்கல. அப்போ 3 வச்சா 3 கிராம் நீங்கள் வச்சிங்கன்னா 1500 வருது. அங்களைக்கு 500க்கு 1500 வருது. 1500 ரியால்னு சொன்னால் ஒவ்வொரு கிராமும், அதாவது ஒரு ரியால்னு சொன்னால் அப்போ 1500க்கு 1500 ரியால் வந்துடுது. 1000 அதை 1 ரியால் வந்து 30 ரூபாயா? 1 ரியால் ஸ்ரீலங்கா சலியில் 30 ரூபா இருந்தா அப்போ 1000க்கு 30,000 ரூபா. அங்கே 500க்கு 15,000 ரூபா, 45,000 ரூபா மொத்தம் 45,000 ரூபா வந்துடுது. 45,000 ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமாருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க மகர் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் கொடுக்கப்பட்ட ஒரு மகர். ஆனால் இன்றைக்கு தான் 45,000 ரூபா என்ன செய்யும் பெருமதி ஆகி. இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு இதே பணவீக்கத்தில் ஸ்ரீலங்கா போச்சுன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தான் வாங்கல. வணங்கிட்டானே, 1000 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குற நிலைமை வரும். அப்போ அது வந்து என்ன பிரயோஜனம்? 45 கிலோ அரிசிக்கு தான் பெருமதி ஆகிக்கும். அதனால் பார்த்துக்கோங்க அந்த சப்ஜெக்டை. சுனனு திர்மிதியில் அப்போ இது வந்து ஒரு செய்தி. மகர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவில் தான் கொடுத்துக்கிறாங்கன்னு விளங்குது. சுனனு திர்மிதியில் 1113 இலக்கத்தில் ஒரு செய்தி வருது.
மகர்ட லோ லெவல் செய்தி குறைக்கிற இடத்துக்காக இப்படி குறைஞ்ச ஒரு செய்தின்னு வருது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அன்ன இம்ராத்தன் மின் பனி ஃபஸாரா தஸவ்வஜத் அலா நஅலைன் பனு ஃபஸாரா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாண்டா 2 செருப்பை மகராக எடுத்து திருமணம் முடிக்கிறான். செருப்பு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த செய்தி. ஒரு நல்ல செருப்பு விளையிட்டானே. செருப்பு வந்து அந்த காலத்தில் மகரா ஈக்காட்டி இந்த காலத்தில் மகரா ஈ கேளு ஏன் சொல்லுவான் 10,000 15,000 செருப்பெல்லாம் வச்சுக்கிறான் விளையிட்டா. அதனால அப்படி ஒரு மகரை கொடுத்து செருப்பை கொடுத்து முடிச்சதாம். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க ரதீத்தி மின் நஃப்ஸிகி வ மாலிகி பின் அலை, உங்களோட வந்து என்னது உங்களுக்கும் உங்களோட சொத்தாகவும் இந்த இது போதுமா, இந்த 2 செருப்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? காலத்துனா அவன் என்ன சொல்கிறா, எனக்கு அதை நான் மகரா ஏற்றுக்கண்டேன் அப்படின்ற ஒரு செய்தி வருது. லைஃபான செய்தி. ஆசிம் பின் உபைதுல்லா என்ற ஒரு வராரு. இவர் பலகீனமான அறிவிப்பாளர். செருப்பு மகரா கொடுக்கப்பட்ட செய்தி என்னது பலகீனமான ஒரு செய்தி. அதனால் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு வந்து மகர் கொஞ்சம் கூட கொடுத்தது ஏசுறாரு. அந்த செய்தியை பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் 1425வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வரார். வந்து ஃபகால இன்னி தஸவ்வஜ்து இம்ரஅத்தன் மினல் அன்சார். வணங்கிட்டா நான் அவர் சொல்றார் வந்து நான் வந்து அன்சாரியில் ஒரு பெண்மணி என்ன செஞ்சுட்டேன், திருமணம் முடிச்சுட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறான் அலாக்கம் தஸவ்வஜ், பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறான். அவள் பார்த்தீங்களா? அவள் சொல்லுவோம் நான் பார்த்துட்டேன். அவர் என்ன செஞ்சுட்டேன், அந்த பெண்ணை பார்த்துட்டேன். கால அலாக்கம் தஸவ்வஜ்தஹா, எவ்வளோ மகர் கொடுத்தீங்க அப்படின்றான். கால அலா அர்பஇ அவாக்கின், 4 ஊக்கியா கொடுத்தேன்றாங்க. 4 ஊக்கியான்னு சொன்னா 160 திர்ஹம் அப்படி தானே. 40 80 160 என்ன உண்டு 40 திர்ஹம். அப்போ 160 அப்படின்டா. மற்றபடி வந்தா 160 திர்ஹம்னா 160 என்னது, அதாவது இந்த எல்லாம் மொத்தமாக 160 கிராமா வரும். ஒரு திர்ஹம்னு வைங்களா 480 கிராம் வரும். வணங்கிட்டானே. அப்போ 480 கிராம்னா ஸ்ரீலங்கா சல்லிக்கு எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 14,000 13,000 என்ன செஞ்சிடும் வந்துடும். ரியால் அடிப்படையில் வச்சு பார்த்த மாட்டான். எனக்கு கிட்டத்தட்ட 500 திர்ஹம் ஆகுது. அப்போ 500 சொன்னால் 500 ரியால் அடிப்படையில் வச்சா கிட்டத்தட்ட இந்த 15,000 13,000-14,000 கிட்ட வந்துடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க என்ன மலையிலேருந்து குடையிறீங்கன்னு கேட்டாங்க. வெள்ளியை அப்படி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது மலையிலேருந்து நீங்கள் குடைஞ்சு எடுக்கிறீங்களான்னு கேட்குறான். அதாவது எப்படி கேட்குறான் அரபுக்கு அன்னமா தன் ஹைத்தூனல் ஃபில்லத்த மின் உர்லி ஹாதல் ஜபல், மலையிலேருந்து குடைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க தெரியுமா? பைத்துல் மால்லேருந்து இவர் மகர் கொடுக்க போறாரு. விஷயம் அதான் காரணம். இவர கையில மகர் இல்லை. இஸ்லாமிய கவர்மெண்ட் ஜக்காத்லேருந்து மகர் சல்லி கொடுக்கும். வணங்கிட்டா இவர் வந்து அல்லாஹ்வின் தூதரை திருமணம் முடிச்சுட்டேன். ஏன் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க தெரியுமா? மகரை கொடுக்கறதுக்கு பைத்துல் மால்ல சல்லி எடுக்கிறதுக்கு. இவர பாட்டுக்கு என்ன செஞ்சுக்காரு, இவர் 4 ஊக்கியான்ட்டாரு. வணங்கிட்டானே. அப்போ கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரை எப்படி கொடுத்தீங்கன்னு. அப்பா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்னது, அப்போ ஓண்டு சல்லியில் கொடுக்கலே பைத்துல் மால் இது கொடுக்க போகிறது. அப்போ மலையிலேருந்து குறைஞ்சா நீங்கள் கொடுக்குறீங்க. ரசூலுல்லாஹ் பசிக்கு இதை கேட்கல, உடுப்புக்கு கேட்கல, மகர் கொடுக்க கூட கொஞ்சம் கேட்டாங்க. ஏன் இது வந்து கொஞ்சம் சந்தோஷத்துலேயே வந்து சேர்றது. ஏன் நான் ஒரு 40,000 மகர் கொடுத்தேன்ட்டு ரசூலுல்லாஹ் மகர் கொடுத்தீங்க 40,000 கேட்டால் எப்படி இருக்கும்? விளங்கிட்டா? அதனால ரசூலுல்லாஹ் கேட்குறாங்கம்மா இந்த நான் ஒத்தி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லைன்ட்டா ரசூலுல்லாஹ். தரத்துக்கு என்னது, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. வலாக்கின் அசா அன்னப அதக்கஃபி பாத்தின் துசீபு மின்னு, யுத்தங்கள் வார டைமில் நான் உங்களை என்ன செய்கிறோம் அனுப்புகிறோம். அங்கே கனிமத்துகள் வந்தால் அது உங்களுக்கு பகுதியாக என்ன செய்கிறோம் அதில் ஒதுக்குறோம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபபஅத பஅதன் இலா பனி அப்ஸ், பனு அப்ஸுக்கு ஒரு யுத்தத்துக்கு சம்மந்தமாக ரசூலுல்லாஹ் அனுப்புகிற டைமில் பஅத தாலிக ரஜுல ஃபீஹி, அந்த மனிதரை அதில் அனுப்பினார். அப்போ நபித்தோழர்கிட்ட வீரம் இதில் விளங்குது. விளங்கிட்டா திருமணம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்ய ஒரு 4 வருஷத்துக்கு ஜிஹாதுக்கு போக அமைக்கிற ஐடியா நிறைய பேர் விளங்கிட்டா. ஏன் மௌத்தாயிருவார் யாரு, மகர் கொடுத்தவர்களே ஆள் மௌத்தா வாய்ப்பு இருக்குது. ஆனால் நபித்தோழர்கள் வந்து அந்த வாழ்க்கையிட இதெல்லாம் மார்க்கத்துக்கு எந்த இடைஞ்சலும் உங்களுக்கு இருக்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட பைத்துல் மால் அந்த அளவுக்கு தரத்துக்கு இல்லை மகரா, உங்களே ஜிஹாதுக்கு அனுப்புறேன். அப்போ கனிமத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு வருமே, அது உங்களோட தான். அதை நீங்கள் மகரா என்ன செய்யுங்க கொடுங்க என்ன மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. கடைசியாக வந்து சுனன் அபூ தாவூதுல அப்போ ரசூலுல்லாஹ் தடை செய்யறதுக்கு இதான் காரணம். நம்ம ஒரு ஆள்கிட்ட வாங்கி மகர் கொடுக்க போகிறோம்னா இப்படி தான் ஒரு பணக்காரர் ஒருத்தர் ஒரு ஆளுக்கு சொல்லிக்கிறான் நீங்கள் திருமணம் முடிங்க உங்களுக்கு நான் மகர் ஹெல்ப் பண்ணுறேன். இவர் சொல்கிறார் 4 லட்சம் மகர் தாரேன்ட்டாங்க. இங்கே வந்து இவர்கிட்ட சொல்கிறார் ரைட்டுப்பா திருமணமெல்லாம் ஓகேயா ரைட் எவ்வளோ மகர் கொடுத்தீங்க 4 லட்சம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அடே ஒரு வசனத்துக்காக வேண்டி சொன்னதுக்கு 4 லட்சம்டா சொல்லிட்டு வர மனசுக்கு நினச்சிக்கொள்வா. இதுக்கு போகிறோம் இந்த மகர் கொடுக்குற வேலையெல்லாம் என்னது நம்ம முடிவெடுக்கப்படாது நினைப்பாரா இல்லையா? அந்த மாதிரி நடந்து கொள்ளப்படானதுக்கு தான் இந்த செய்தி. மற்றபடி ரசூலுல்லாஹ் தோட்டத்தை மறுக்கலாங்க, பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் ரசூலுல்லாஹ் மறுக்கல, தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள்.
அவர் எவ்வளவு முடிவு எடுக்கலாம். ரசூலுல்லாஹ்ங்கட மனைவி அங்கட மகர் வந்து 46 இருந்ததுக்காக வேண்டி அவர் குறைக்கணும்ன்றது இல்லை, கூட்டணும்ன்றது இல்லை. ஆனா நம்ம ஒரு ஆள்கிட்ட வாங்கி கொடுக்க போறோம், பொது சொத்துல எடுக்க போறோம்னா அவர் என்ன செய்யணும், கொஞ்சம் லிமிட்டா நடந்து கொள்ளணும். அதுதான் இந்த செய்தி என்ன செய்யுது எங்களுக்கு சொல்லுது. இன்னொரு செய்தி சுனன் அபூ தாவூத்ல 2106வது இலக்கத்துல வருது. எப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து குத்பா பண்றாங்க. அலா லா துகாலு பி சுதுகின் நிசா, மகர்கள்ல பெண்களை நீங்க என்ன செய்ய வேணாம், கூட கூட கேட்க வேணாம், ஓவரா போக வேணாம், மிதமிஞ்சி போக வேண்டாம். ஃபஇன்னஹா லவ் கானத் மக்ரூமத்தன் ஃபி துன்யா, அது உலகத்துல பெரிய அந்தஸ்துள்ள ஒரு விஷயமாக இருந்தா, கூட மகர் கேட்கறது உங்களுக்கு மார்க்ஸாக இருந்தா, அப்படித்தானே 4 லட்சம் கேட்டா அவருக்கு டிமாண்ட் நான் அர்த்தம், அந்த மாதிரி ஒரு பெரிய உலகத்துல ஒரு கௌரவமாக கண்ணியமாக இருந்தா, அல்லது தக்வா இந்தல்லாஹி, அது அல்லாஹ்ட்ட பெரிய இறையச்சமுடைய விடயமாக இருந்தால், லகான அவுலா கும்பிஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகவும் தகுதியானவரா யார் இருந்திருப்பாரு, நபி இருந்திருப்பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பாங்க. அவருக்கே அந்த மாதிரி என்ன செய்யல, நடக்கவில்லை. மா அஸ்தக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தம் மின் நிசாஇஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பெண்கள்ல யாருக்கும், அதாவது வலா உஸ்திகத் இம்ரஅத்தும் மின் பனாத்தி அக்ஸர மின் சின்தை அஷ்ரத ஊக்கியா, 12 ஊக்கியாவுக்கு மேல மகளுக்கோ மனைவி விஷயத்திலே கொடுக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன அமௌண்ட், அதுக்கு தவிர வேற என்ன செய்யல, நபி அவர்கள் கொடுக்கவில்லை. இந்த செய்தி அபூ தாவூத்ல வருது. இது அல்லாம பைஹக்கில இன்னும் சில கிரந்தங்கள்ல இதை சொல்லி முடிச்சோன்னே ஒரு பொம்பளை என்ன செய்யறா, எலும்பி என்ன சொல்றா, உமரே எப்படி நீங்க எங்கட ஹக்குல தலையிடுவீர்கள், நீ கேள்விப்பட்டுவீங்க, தலையிடுவீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்னா, அதாவது நீங்க வந்து ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தாலும், சூரத்து நிசா 20-22 வருது, ஒரு பொற்குவியலே கொடுத்திருந்தாலும் திருப்பி கேட்க வேணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க எப்படி குறைச்சிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ உமர்ல அவங்க சொல்றாங்க என்னது, உமர் அசாபத் இம்ரா, அதாவது உமர் பிழை விட்டு விட்டார், அந்த பெண் என்ன செஞ்சிட்டா, சரியாக நடந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் உமரை விட விளக்கம் உள்ளவங்க ஆகிக்கிறாங்க என்று சொன்னதா ஒரு செய்தி வருது, லைஃபான செய்தி. அந்த பெண் குறுக்கிட்டது, அதுக்கு உமர் வந்து அப்படி சொன்னது எல்லாம் பலகீனமான செய்தி, விளங்கிட்டா. அதெல்லாம் அதாவது ஆதாரபூர்வமற்ற அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய செய்திகள், எதுவும் நிரூபணமான செய்தி அல்ல. மற்றபடி உமர் ரதில் அங்கே சொன்னாங்கன்னு வர செய்தி மட்டும் சஹியானது. அதுக்கு குறுக்கிட்டாங்கன்னு பைஹக்கில் அங்கெல்லாம் வருது, முசன் அப்துல் ரசாக்ல எல்லாம் வருது, அதெல்லாம் பலகீனமான செய்திகள், எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. மற்ற உமர் ரதி எல்லாம் அவங்க சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கேட்ட கேள்விக்கும் ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தாலும் அப்படி என்று சொல்றது, அது ஒரு நாள் என்ன செய்யாது, மோதாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க முனாஃபிக்கீன்களுக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாண்டு. அப்ப அர்த்தம் என்ன, 70 முறை விட கூட தேடினா மன்னிப்பாண்டோ, 70 முறை வெயிட்ன்றது அர்த்தம் அல்ல, அது விளங்கப்படுத்துறதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்றது. அப்போ உமர் ரதியல்லாஹு இதை விளங்காம இருப்பாங்கன்னு எங்களுக்கு என்ன சொல்ல முடியாது. அடுத்து இந்த செய்தி பலகீனமான செய்தி. ஆனா மற்றபடி உமர்ல அங்க சொன்னதை நாங்க இப்ப சொன்ன மாதிரி விளங்கணும். என்ன, இதனால திருமண ஒழுங்குகள் என்ன செய்யும், பாதிக்கப்படும் என்று தான் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, விளங்க வேண்டி இருக்கிறது. அதனால மகர் சம்பந்தமான இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், மகர் என்றது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஒரு பெண் எவ்வளோ உரிமையும் கேட்கலாம். பொது சொத்துலேருந்து நம்ம மகர் கொடுக்க போகிறோமா, இந்த பைத்துல் மாலிந்து கொடுக்க போகிறோமா, ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். பெண்கள் 4வது பெண்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், மகர் விஷயத்தில் நம்மளுக்கு ஹைரான நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒன்று கிடைக்க போகிறாரா இருந்தால் மகர் விஷயத்தில் ஒரு அளவான கரிசனை காட்டணும். அதை பெரிய அளவில் என்ன செய்யக்கூடாது, அது ஒரு பெரிய டொப்பிக்காக மாற்றக்கூடாது. ஆனால் அவங்களோட உரிமை ஹக்கு இருக்கிறத அவங்க மறந்து விடக்கூடாது. மற்றபடி அதாவது இன்னும் சில விஷயங்கள் மகரில் இருக்குது, அதை நான் விவாகரத்து சம்பந்தமாக பேசக்கூட பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன, மகர் குறிப்பிடாமல் திருமணம் நடந்துட்டா, மகர் குறிப்பிடாமல் திருமணம் நடந்துட்டா விவாகரத்து நடக்குது. இப்போ என்ன செய்யறது, விளங்கிட்டா. அதே போல் மகர் குறிப்பிட்டு திருமணம் நடக்குது, அவங்க சேர முந்தியே விவாகரத்து நடக்குது, இன்னும் ஒப்படைக்கலை, இப்போ என்ன செய்யறது. இதெல்லாம் வந்து என்னது, அதாவது விவாகரத்து சம்பந்தமான செய்திகளை நான் சொல்லலாம்னு கிடைக்கணும். காரணம் மகர் சம்பந்தமான செய்தி எங்களுக்கு மிச்சம் நீண்டு ஞாபகம் இல்லாமல் போகாமல் இருக்கணும் என்பதற்காக. இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்து நிக்காஹின் பொழுது மகரை குறிப்பிடுவது தான் மிகவும் நல்லது. அக்து நிக்கா டைமில் வந்து மகரை குறிப்பிடுவது வாஜிப் அல்ல, கடமை இல்லை, குறிப்பிடுவது நல்லது. காரணம் என்னென்னா, ஒரு ஹிதுபா பேசுகிற டைமில் கூட, திருமண பேச்சுவார்த்தை பேசுகிற டைமில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அப்படி நடந்து கொள்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவ்வளோ பப்ளிக்காக என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஒரு இசார கீழாடை என்றாலும் தேடுங்க, ஒரு மோதிரம் என்றாலும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு குர்ஆன் இருக்குதா, குர்ஆன் இருக்கு அப்படின்னா நீங்கள் அவருக்கு படித்து கொடுக்கணும் என்ற பேரில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், திருமணம் முடித்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு காட்டுதுன்னா, மகர் என்பது குறிப்பிட்டா நல்லது. பப்ளிக்காக நான் இவ்வளோ மகர் அடிப்படையில் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் என்று குறிப்பிட்டா என்னது, அது மிகவுமே நல்ல ஒரு விஷயம். அப்படித்தான் என்ன செய்யும், அதை இதுவங்க சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, கூடையாக இருந்தால் குறிப்பிட்டுறது, நான் வந்து 5 பவுன் கொடுக்குறேன், 1.5 லட்சம் சல்லி கொடுக்குறேன், 5000 இருந்தால் அப்படி சொல்லுவோம், 5000 அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன், எழுதுறவர்கிட்ட மட்டும் 5000ன்றது விஷயம் வழங்கிறப்படான். இது பரவாயில்ல,
இதை விட கேவலம்னா 501 ரூபா 1001 ரூபா. அது என்னதுக்குன்னா அந்த 1000 ரூபா பறக்க காமிக்கிறதுக்கு அந்த 1 ரூபா மேலே வச்சிருக்கேன் தானே. 501 ரூபா 101 ரூபான்னெல்லாம் கொடுக்குறாங்க தானே. இது எப்படி வந்தேன்னு நினைக்கிறீங்க? சும்மா வரல, இதுக்குன்னு ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. விளங்கிட்டா? குறைந்த மகர் எவ்வளவா இருக்கணும் மட்டும் சில லைவான ஹதீஸ் வந்திருக்குது. விளங்கிட்டானே. குறைஞ்ச மகர் எவ்வளவு, 1 திர்ஹம் கொடுக்கலாமா 2 திர்ஹம் கொடுக்கலாமா அப்படின்னு வந்து குறைஞ்ச மகர் இவ்வளவு தான்